ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். வாழியருளாளர் வாழியணியத்திகிரி வாழி யதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு பெருந்தேவித்தாயார் பேரருளாளப் பெருமாள் திருவடிகளே சரணம். சுவாமி தேசிகனுடைய மெய்விரதம் ஆன்மீகத்திலே 19 பாசுரங்களை அனுபவித்தோம். 29 பாசுரங்கள் கொண்ட அந்த பிரபந்தத்திலே தற்போது 20வது பாசுரம். இந்த பாசுரமும் யாக குண்டத்திலிருந்து அவதாரம் பண்ணின தேவ பெருமாளை பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணுவது போல அமைந்திருக்கிற பாசுரம். இதுவரைக்கும் பெருமாளுடைய பெருமைகளை எல்லாம் மொத்தமா சொல்லிட்டு வந்தார். எத்தனை சொல்லியும் பெருமாளுடைய பெருமைகளை முழுசா சொல்லி முடிக்க முடியல பிரம்மாவால. இருந்தாலும் அவனுடைய பெருமைகளை அளவிட்டு சொல்ல முடியலன்றதுக்காக பின்வாங்கிறது சரி இருக்காது. ஒன்னும் எத்தனை முடியறதோ, எத்தனை முறை சொன்னா நமக்கு திருப்தியோ, எத்தனை தூரம் சொன்னா நமக்கு சந்தோஷமோ, அந்த மாதிரி எல்லாம் எம்பெருமானுடைய பெருமையை கீர்த்தனம் பண்ணணும் இல்லையோ. அதனால திரும்பவும் பிரம்மா எம்பெருமானுடைய பெருமைகள்லாம் சேரும்படியா, அவன் யாருன்னு நமக்கெல்லாம் தெரிவிக்கும்படியா ஒரு பாசுரத்தில் அவனுடைய பெருமைகளை எல்லாம் அடக்குவதற்கு ஒரு முயற்சி பண்றாரு. இங்க திருமகள் மண்மகள் நீலை முதலா எல்லா தேவியரும் தன்னுடனே திகழ்ந்து நிற்க தருமம் இருமூன்று முதல் அனைத்தும் தோன்ற தன்னணைய சூரியர் தன்னடி கீழ் வாழ அருமறை சேர் அளவில்லா அவனியின் கண் அரவணை மேல் வீற்றிருப்பால் அனைத்தும் காக்கும் கருமணியை கரிகிரி மேல் கண்டேன் எந்தன் கடுவினைகள் அனைத்தும் நான் கண்டிலேனே. முதல்ல சரஸ்வதியினுடைய கோபத்தை அடக்குவதற்காக வேகா சேத்துவா யதோக்த காரியா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அவதாரம் பண்ணினார். அவரை சேவிச்ச மாத்திரத்துல ஜனங்களுடைய பாவக்கணக்கெல்லாம் அழிக்கப்பட்டது. அவன் நரகத்துக்கு போகக்கூடிய வாசல் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டது. அவளுடைய பாவ கணக்கெல்லாம் சித்திரகுப்தன் இல்லாம பண்ணிவிட்டான். எம்பெருமானை சேவித்த மாத்திரத்துல அவளுடைய பாவ வம்சமே மொத்தமா அழிஞ்சு போயிடுத்து. பரம பவித்ரால் ஆயிட்டா. அந்த எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணினா அப்படின்னு யதோக்தகாரி பெருமாளை பார்த்து ஜனங்களுடைய பாவம் போச்சு அப்படின்னு அங்க சொன்னார் பிரம்மா. இப்போ தேவ பெருமாளை பார்த்து என்னுடைய பாவம் போயிடுத்துன்னு சொல்றான் பிரம்மா. பிரம்மாவினுடைய உத்தேசியம் பெருமாளை அர்ச்சாவதாரமா சேவிக்கணும் அப்படின்றது. அதுக்காக ஒரு யாகத்தை பண்ணினார். அப்போ அந்த யாகத்தினுடைய பூர்த்தியிலே வரக்கூடிய பெருமாள் தான் பிரம்மாவினுடைய ஆசையை பூர்த்தி பண்றதுக்காக வரக்கூடிய அர்ச்சாவதார பெருமாள். அவர் வரதர் தான். நடுவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீக்கிறதுக்கு விளக்குழி பெருமாள், அஷ்டபுஜ பெருமாள், வேளுக்கை பெருமாள், இந்த யதோக்தகாரி பெருமாள் இவாள்லாம் வந்தா இவாள்லாம் உபாயமாக இருக்கக்கூடியவா. எம்பெருமான் அவனை அடைவதற்கு அவனே உபாயம்னு சொல்லக்கூடிய வழி, அடைந்தால் கிடைக்கக்கூடிய பலன் ரெண்டுமாகவும் பெருமாளே இருக்கான்னு சொல்றோமோ இல்லையோ. அந்த மாதிரி ஏகம் வேகவதி மத்தியே ஹஸ்தி சைலேஷ திருஷ்யத்தே உபாய பல பாவேன ஸ்வயம் வியக்தம் பரம் மகா அப்படின்னார் சுவாமி தேசிகன். ஒரே தத்துவம் ஸ்ரீமன் நாராயணன் சொல்லக்கூடிய ஒருத்தன் அவனே பலனாக என்னுடைய யாகத்திலே தோன்றின தேவப்பெருமாள். என்னுடைய யாகத்துக்கு என்ன பலன் அப்படின்னா தேவப்பெருமாள் அவதாரம் பண்றதுதான் பலன். எப்படி சுவாமி அவள்லாம் வந்தா கேவலம் நீங்க பண்ண யாகத்தினாலே வந்துட்டாளா அப்படின்னா இல்ல, அந்த யாகத்துக்கும் கூட எத்தனையோ தடங்கள் எல்லாம் வந்தது. என்னுடைய பாவம் எல்லாம் சேர்ந்து தடுத்தது யாகத்தை பண்ண விடாம. அப்போ அந்த பாவத்தை எல்லாம் கழிச்சு நல்லபடியா யாகத்தை நடத்தி வச்சதும் கூட அந்த பெருமாள் தான். ஆக அந்த பலனை அடைவதற்கான உபாயமாகவும் அவனே இருந்தான். அவாதான் 4 பெருமாள்னு சொன்னார். அவெல்லாம் உபாயமான பெருமாளா இருக்கிறபடினால அவளை சேவிச்ச ஜனங்களுடைய பாவம் எல்லாம் போயிடுத்தான். இப்போ பிரம்மாவானவனுடைய பாவம் எப்ப போறது அப்படின்னா தேவ பெருமாள் இந்த மாதிரி சேவிச்சா விட்டு அவனுடைய பாவம் போயிடுத்துன்னு தெரிவிக்கிறான் பிரம்மா. எப்படி பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்காரு, எப்படி சேவை தரையர் தெரியுமா? எந்த பெருமாளை சேவிச்சதால் என்னுடைய பாவம் போயிடுத்து தெரியுமா? திருமகள் மண்மகள் நீலை முதலா எல்லா தேவியரும் தன்னுடனே திகழ்ந்து நிற்க. பெருமாளுடைய சேவை எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா அஸ்வமேத யாக வேதியிலிருந்து பெருமாள்
பல ஆயிரக்கணக்கான கோடி சூரியன்களுடைய பிரகாசமும் கூட கம்மிதான் அப்படின்னு சொல்லும்படியா அப்படியே கண்ணையே பறிக்கக்கூடிய அளவுக்கு மின்னலாட்டமா ஜம்முன்னு அவதாரம் பண்ணினான் பெருமாள். என்ன அப்படி கண்ணை கூசுற அளவுக்கு, சூரியனே வெட்கப்படுற அளவுக்கு சூரியனை காட்டிலும் வசந்த தேஜஸா இருக்க, இது என்னன்னு பார்த்தா அந்த ஒளி அப்படி கண்ணை பறிச்சுட்டு இருந்தது. அந்த ஒளி அடங்கி அந்த ஒளிக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியறதுக்கே கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்படி அந்த ஒளியானது அடங்கி என்னன்னு பாக்குறச்ச அது எம்பெருமானுடையதான புண்ணியகோட்டி விமானம். அது எப்பேற்பட்ட புண்ணியகோட்டி விமானம் தெரியுமா? புகழோங்கு பொன்மலை அன்னவோர் புண்ணியகோட்டி விமானம். இந்த லோகத்திலே மிகவும் பெருமை வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஸ்வர்ண மலை ஒண்ணு, பொன்மலை ஒண்ணு, மேருமலைன்னு சொல்றோமே, பொன்மயமான மலை. அந்த மலையை போலே தகதகதகான்னு ஜொலித்து கொண்டு ஆச்சரியமா புண்ணியகோட்டி விமானம் வந்தது அப்படின்றார். இந்த மேருமலைன்னு இருக்க அது தேவதைகள் எல்லாம் வசிக்கக்கூடிய இடமாக, எத்தனையோ தேவதைகள் ரிஷிகள் அவெல்லாம் தபஸ் பண்ணக்கூடிய இடமாக, ஸ்வர்க்கத்தினுடைய வாசல் அப்படின்னு சொல்லும்படியா அந்த மேருமலையை ஏறிதான் தேவர்கள் எல்லாம் ஸ்வர்க்கத்துக்கு போனோம்னு சொர்க்கத்தினுடைய வாசப்படியாக இருக்கக்கூடியது மேருமலை. நாமெல்லாம் சங்கல்பம் பண்றச்ச கூட எங்க இருந்து இந்த புண்ணிய கர்மாவை ஒரு வைதிக கர்மாவை பண்றோம்னு சங்கல்பம் பண்ணிக்கிறச்ச கூட அந்த மேருமலையை ரெஃபரன்ஸ் வச்சுதான் சங்கல்பம் பண்ணிக்கிறோம். மேரோஹோ தட்சிணே பார்ஸ்வே அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, மேருமலையினுடைய தெற்கு பகுதியிலே இருந்து கொண்டு இந்த கர்மாவை பண்ணுகிறேன் அப்படின்னு. அப்போ பரம பவித்திரமாக அறியப்படுகிற தேவதைகளினுடைய வாசஸ்தானமாக இருக்கிற மேருமலைக்கு அவ்வளோ பெருமை. சுவாமி நீங்க யாருன்னு கேட்டா எப்படி சொன்னா பெருமையா நினைச்சுப்பாலும் அந்த மாதிரி சொல்றது வழக்கம் நமக்கு. நான் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவன், நான் திருமலையை சேர்ந்தவன் அப்படின்னு திவதேசத்தினுடைய பெயரை சொல்லிய பெருமையோ, அல்லது நம்ம மாத்துல யாரானும் பெரிய மகான்களா இருந்தா தாத்தாவோ கொள்ளு தாத்தாவோ அவளுடைய பேரை சொல்லி அவளுடைய சந்தத்தின்னு சொல்லிக்கிறதோ, இல்ல நாம காலக்ஷேபம் பண்ணின ஆச்சாரியன், சமாசைன பரநியாசம் பண்ணி கொண்ட ஆச்சாரியன் அவ மகான்களா பெரிய வியாபகாலா இருக்கிற போது அவளுடைய சிஷ்யன்னு சொல்லிக்கிறதோ, அந்த மாதிரி பெரிய விஷயத்த சொல்லி நம்மள நாம பெருமைப்படுத்திக்கிறோமோ இல்லையோ. நாமெல்லாம் ஒண்ணுமே இல்ல, எப்படியான ஆள வந்தார், நான் ஒண்ணுமே இல்ல, நாதமுனிகளுடைய பேரன்னு மனசுல வச்சிருந்து எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு பெருமாளை பிரார்த்திச்சாரோ, அந்த மாதிரி வசந்த விஷயத்த சொல்லி பண்ணிக்கும் போது பகவான் நமக்கு ரொம்ப உகந்த அனுகூலம் பண்றான். அப்படின்றதுக்காக புண்ணிய கர்மா வைதிக கர்மாவை எல்லாம் எங்க இருந்து பண்ணணும்? ஒரு புண்ணிய ஸ்தலத்தில இருந்து பண்ணணும். நாம நம்முடைய வாழ்க்கை வாழறதுக்கு தலையெழுத்தேன்னு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கோம். அது புண்ணியஸ்தலமோ இல்லையோ, ஏதோ ஒரு புண்ணிய ஸ்தலத்தை தொட்டுண்டாலாவது எம்பெருமானோ இல்ல அந்த வைதிக கர்மாவை ஏத்துக்கிற தேவதைகளோ புண்ணிய ஸ்தலத்துல இருந்து பண்றானோ இல்லையோ, புண்ணிய ஸ்தலத்தினுடைய சம்பந்தத்தை சொல்லி பண்றான். மேருமலைக்கும் நமக்கும் எத்தனையோ 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் அந்த மேருமலையை ரெஃபரன்ஸ் வச்சுட்டு சொல்றான். ஆகையினால புண்ணிய ஸ்தலத்தை தொட்டுண்டாவது இவன் பண்றான் அப்படின்னு சொல்றபடினாலே அவெல்லாம் ரொம்ப மகிழ்வா. அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தது மேருமலை. இப்ப நாம் இருக்கிற பூலோகம் முழுக்க நிறைஞ்சிருக்கு, அடுத்த லோகமான புவர்லோகம் முழுக்க நிறைஞ்சிருக்கு, அடுத்து 3வது லோகமான சுவர்லோகம்னு சொல்லக்கூடிய ஸ்வர்க்கத்திலே பாதி தூரம் வியாபித்திருக்கிறது. இந்த லோகங்கள் எல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு லேயர் பை லேயரா இருக்குன்னு சொல்றோமே, அப்படின்னா இப்ப கிரவுண்ட் ஃப்ளோர் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னா நடுவுல ஒரு கூரை ஒரு ரூஃப் வர்றது, திரும்ப செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னா ஒரு தளம் வர்றது, அந்த மாதிரி நடுவுல செப்பரேட்டிங் வால்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, பவுண்டரிஸ் எல்லாம் இருக்காது. குறிப்பிட்ட ஆல்டிடியூட் வரைக்கும் பூலோகம், அதுக்கு மேல குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் புவர்லோகம் அப்படின்னு ஆல்டிடியூட்ல தான் மெஷர்மெண்ட்ஸே தவிர நடுவுல எதுவும் லேயர் எல்லாம் இருக்காது தடுக்கிற மாதிரி. அதனால பூலோகத்தில் ஆரம்பிக்கிற இந்த மலை எவ்வளவு தூரம் வசந்து இருக்குன்னா, பூலோகம் முழுக்க வசந்துண்டே போய் புவர்லோகம் முழுக்க வசந்துண்டே போய் ஸ்வர்கலோகத்துல பாதி தூரம் வரைக்கும் 2 லோகத்தை அடைச்சுண்டு நிக்கக்கூடிய வசந்த மலை மேருமலை. நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாது. அந்த மலை ஸ்வர்ணத்தினாலே பண்ணப்பட்டது போல ஒரு மலை. ஸ்வர்ணத்தை கொண்டு நிறைய வஸ்து எல்லாம் பண்றோம், திருவாராதன வட்டில் பண்றோம், பெருமாளுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு புஷ்பம் பண்றோம், என்னென்னமோ பண்றோம், சொம்பு பண்றா சாலி பண்றா கோவில்ல. அந்த மாதிரி ஸ்வர்ணத்துல ஒரு மலை பண்ணினா எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட மலை அது. அந்த மலையாட்டமா கண்ணை பறிக்கக்கூடிய தேஜஸோடு கூட புண்ணியகோட்டி விமானம் தெரிந்தது எனக்கு. அந்த புண்ணியகோட்டி விமானத்துல யார் இருந்தா தெரியுமா? என்னுடைய வரத்துக்கு மகிழ்ந்து, என்னுடைய யாகத்திற்கு மகிழ்ந்து எனக்கு வரம் தருவதற்காக வந்த தேவ பெருமாள் இருந்தார். எப்படி இருந்தார்னு சொல்றேன் கேளுங்க. கூட தாயார்களோட வந்தார். பெருமாள் அப்படின்னா தினைத்தனையும் திருமகளை விடாதவரா, ஒரு க்ஷணம் கூட தாயாரை விட்டு பிரியாதவரா இருக்கணும் இல்லையோ.
அந்த மாதிரி தாயோரோட வந்தாதானே இவர் பெருமாள்னு நமக்கு தெரியும். தாயோரோட வரதுதான் பெருமாளுக்கு அழகு. மார்புல தாயார் இருக்கிறது தான் இவர் பெருமாள் அப்படின்றதுக்கான அடையாளம். அப்ப பெருமாள் மட்டும் வந்தேறன்னா அது எப்படி பெருமாள் மட்டும் ஒரு வேற தாயாரோட வரணும்? அதுவும் அர்ச்சாவதாரமா பல காலங்களுக்கு இருந்து எல்லோருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக வர பெருமாள் தாயார் இல்லாம எப்படி வர முடியும்? ஆமா, தாயார் வந்தா. எந்த தாயார் வந்தா? எல்லா தாயாரும் வந்தா. ஸ்ரீதேவி என்ன, பூமி தேவி என்ன, நீலாதேவி என்ன, 3 பேரும் வந்தா. திருமகள் மண்மகள் நீலை முதலா எல்லா தேவியரும் தன்னுடனே திகழ்ந்து நிற்க. தேவப்பெருமாள் மட்டும் வரல, ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவின்னு சொல்லக்கூடிய 3 தாயார்களும் கூட வந்தா. எல்லா தேவியரும் தன்னுடனே திகழ்ந்து நிற்க. அதாவது பெருமாள் முதல்ல வந்துட்டார், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தாயார்கள்லாம் ஒருத்தரா வந்தா. இல்ல முதல்ல தாயார்கள்லாம் ஒருத்தரா வந்தா, அப்புறம் பெருமாள் வந்தார். அப்படி இல்ல, தன்னுடனே திகழ்ந்து நிற்க, தன் உடனே திகழ்ந்து நிற்க. 3 பிராட்டிமார்களையும் அப்படியே கையை பிடிச்சு சேர்த்து அணைச்சுட்டு பெருமாளும் வரார். அவதாரம் பண்ணும் போது கூட நீ முன்ன நான் பின்ன இல்லாம சேர்ந்தே அவதரிக்கக்கூடிய தத்துவமா அந்த ஒரு க்ஷணகாலம் கூட தாயார்களை விட்டு பிரியாதவனாக தேவப்பெருமாள் வந்தான் அப்படின்னு சாதிக்கிறார். பொதுவா ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமானுக்கு 3 பிராட்டிமார்கள் இருக்கா அப்படின்னு சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்றது. ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் சேஷபரியங்கம்னு சொல்லக்கூடிய ஆசனத்து மேல ஆதிசேஷன் மேல உட்கார்ந்து இருக்கார். பெருமாளுக்கு வலதுபுறத்திலே பெரிய பிராட்டியார்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி லக்ஷ்மி இருக்கா, இடதுபுறத்திலே பூமி தேவியும் நீலாதேவியும் இருக்கா அப்படின்னு 3 தேவிமார்களை சொல்றோம். அந்த வைகுண்டத்துல இருக்கிற பெருமாள் அவனே எனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக என்னுடைய யாகத்தில இருந்து வரதன் அப்படின்ற பெயர்ல வந்தான். அப்ப எப்படி வரணும்? வைகுண்டத்துல எப்படி இருக்கானோ அப்படியே தானே வரணும். அங்க 3 தேவிமார்களோட இருக்கிறானே அப்படின்னா 3 தேவிமார்களோடவும் வந்தான் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதனால இவனுடைய ஸ்ரீயப்பதித்துவம் அப்படின்ற இவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பெருமை சொல்லப்படுகிறது. பரம்பொருளினுடைய அம்சங்கள் என்ன, இவன் தான் பரதத்துவம் அப்படின்றதுக்கு என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் சொல்லுவீங்கோ அப்படின்னா அதுல முதல்ல நிற்கக்கூடியது ஸ்ரீயப்பதித்துவம். திருமகள் கேள்வன், தாயாருடைய கணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம். சுவாமி இங்க மண்மகள் அப்படின்னு பூமி தேவி, நீலை அப்படின்னு நீலாதேவி இவாளும் சேர்ந்து வந்திருக்காளே. ஸ்ரீயை அப்படின்னு தாயார லக்ஷ்மிய திருமகளை தானே சொல்றோம். அப்ப ஸ்ரீயப்பதித்துவம் திருமகளுடைய கணவனா திருமகள் கேள்வனா இருக்கிறதுன்றது அவளை மட்டும் சேர்த்து தானே சொல்றது. அது பெருமாளோட மண்மகள்னு பூமி, நீலைன்னு நீலாதேவி இவா 2 பேருடைய சம்பந்தம் வரலையே அப்படின்னா இது ஒரு சூக்ஷ்மமான விஷயம். நம்முடைய சம்பிரதாயத்திலே சுவாமி தேசிகன் ஆச்சரியமா நியாய சித்தாந்தனம் சொல்லக்கூடிய கிரந்தத்திலே சாதித்த விஷயம். பெருமாள் ஒருத்தன் தானே, அந்த மாதிரி பிராட்டியும் ஒருத்தி தான். ஈஸ்வர தம்பதிகள் அப்படின்னு நமக்கெல்லாம் சுவாமியா இருக்கக்கூடிய தலைவன் தலைவியா இருக்கக்கூடியவா பெருமாள் பிராட்டி 2 பேர் தான். அப்போ 3 பிராட்டிமார் சொல்றமே அப்படின்னா பெருமாள் எப்படி பல அவதாரங்கள் எடுத்து பல காரியம் பண்றானோ அந்த மாதிரி பிராட்டியானவள் 3 விதமான காரியத்துக்காக 3 திருமேனி எடுத்துக்கிறா. அதாவது பெரிய பிராட்டியாரா இருந்துண்டு, லக்ஷ்மி தேவியா இருந்துண்டு, ஸ்ரீதேவியா இருந்துண்டு, பெருமாளை பிரியாம பெருமாள் கூடவே இருந்துட்டு இருக்கா. அதனால பெருமாளுக்கு ஒரு கணவனுக்கு பண்ண வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் தவறாம பண்ணிட்டு இருக்கா. பெருமாள் சிருஷ்டி பண்றச்ச பெருமாள் கூட இருந்து உபகாரம் பண்றா. சரணாகதி பண்றச்ச பெருமாளோட சேர்ந்து இருந்து சரணாகதி பண்றவாளுடைய பாரத்தை வாங்கிக்கிறா. மோட்சம் தரச்சவும் பெருமாளோட சேர்ந்து மோட்சம் கொடுக்குறா. மோட்சத்துக்கு போனவன் கைங்கரியம் பண்றச்ச அனுபவிக்கிறச்சும் பெருமாளோட சேர்ந்து அந்த கைங்கரியங்களை எல்லாம் வாங்கிட்டு அவனுக்கு அந்த அனுபவத்தை தரா, ஆனந்தத்தை தரா. அப்படி பெருமாள் எப்படி சர்வ சுவாமியோ அந்த மாதிரி சர்வ சுவாமினியா பெருமாளுக்கு ஈக்குவலா ஒரே சிம்மாசனத்துல ஒரே ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இந்த காரியங்கள் எல்லாம் பாக்குறதுக்காக பெரிய பிராட்டியார் ஸ்ரீதேவி அப்படின்னு இருக்கா. பிரஜைகள்னு சொல்லக்கூடிய இவளாலே படைக்கப்பட்ட குழந்தைகளை எல்லாம் ரட்சணம் பண்ணுவதற்காக பூமி தேவின்ற பெயரோட குழந்தைகளை பாத்துக்கிறதுக்குன்னு தன்னுடைய மடியிலே பல உயிர்களை தாங்கி அந்த உயிர்களுக்கு தேவையான ஆகாரம் முதலான வஸ்துக்களை எல்லாம் இட்டு தாங்குன்னு தாங்கிறதுக்காக பிரஜா ரட்சணத்திற்காக சிசுக்களை ரட்சிப்பதற்காக பூமி தேவியா இருந்துருக்கா. நீலாதேவின்னு சொல்லக்கூடியவள் கிருஷ்ணாவதாரம் முதலான அவதாரங்களிலே எம்பெருமான் கண்ணனாக அவதரித்த போது அவனுடைய தர்மபத்தினிகளில் ஒருவளாக நப்பின்னையாக அவதரித்து எம்பெருமானுக்கு போகங்களை தரக்கூடியவளாக
எம்பெருமான ஆசையோட கூட காதலோட கூட நாடக்கூடிய நாயக்கியாக எம்பெருமானுடைய பிராண நாயக்கியா இருந்தவோ. அந்த மாதிரி அதிகாரம் பண்றதுக்குன்னு பெரிய பிராட்டியார், பெருமாளுக்கு சமானமான நிர்வாகம் பண்றதுக்குன்னு பெரிய பிராட்டியார், குழந்தைகளை பார்த்து அவளுக்கு வேண்டியதை பண்றதுக்காக பூமி நாச்சியார், எம்பெருமானுக்கு போகங்களை எல்லாம் தந்து அவனுடைய ஆசை நாயகியாக இருப்பதற்கு நப்பின்னை பிராட்டியார். நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா அப்படின்னு எந்த நப்பின்னை பிராட்டியினுடைய நெஞ்சிலே சாய்ந்து கொண்டு எம்பெருமான் சுகமாக தூங்குகிறான் கிருஷ்ணாவதாரத்திலேன்னு திருப்பாவையில நாச்சியார் சொன்னாலோ அந்த பிராட்டி நீலை. இந்த பூமாதேவி நீலாதேவி ரெண்டு பேரும் பெரிய பிராட்டியாருடைய அம்சங்கள், அவதாரங்கள். பெரிய பிராட்டியார்னு சொல்லக்கூடிய லட்சுமி தேவி தான் பூமி தேவியாவும் நீலாதேவியாவும் அவதாரம் பண்ணி உருவெடுத்து நிக்கிறா. அதனால அவளோட சேர்ந்துதான் ஸ்ரீயப்பத்தின்னு சொல்லக்கூடிய திருமகள் கேள்வன்னு சொல்லக்கூடிய தன்மை. ஸ்ரீதேவி வேற, பூமி தேவி வேற, நீலாதேவி வேற இல்ல. பூமி தேவியும் நீலாதேவியும் ஸ்ரீதேவியினுடைய அம்சங்கள் தான் அப்படின்றது இங்க தேசிக சம்பிரதாயத்தினுடைய சூக்ஷ்மம். இது சுவாமி தேசிகன் ஆச்சரியமா நியாய சித்தாஞ்சனத்துல ஒரு சாப்டர்ல இதை பத்தி தெளிவா சாதிச்சிருக்காரு. ஆக ஸ்ரீயப்பத்தியா இருக்கக்கூடிய திருமகள் கேள்வன் இவன் தான் அப்படின்னு பிராட்டிமார்களோட சேர்ந்த பெருமாள் தான் நமக்கெல்லாம் பிரயோஜனம். பெருமாள் மாத்திரம் தனியா வந்தானா நம்ம பண்ற பாவத்துக்கு ஒரு க்ஷணம் நாம எல்லாம் பெருமாள் முன்னாடி நிக்கிறது கூட தகுதி இல்லை. ஒரு க்ஷணத்துல நமக்கான தண்டனையை கொடுத்துட்டு சிக்ஷையை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் பெருமாள். எத்தனையோ சொல்லி பார்த்தேன், நீ திருந்துற மாதிரி தெரியல, நீ பாட்டுக்கு பாவமா பண்ணிட்டு போற, நீ பண்ண பாவத்துக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு தண்டதரனானபடினாலே தண்டனை கொடுத்துட்டு போயிடுவான் பெருமாள். பிராட்டிமார்கள் கூட இருந்தாதான் ஓரளவுக்காவது நம்மளை பத்தி எடுத்து சொல்லி போனா போறதுன்னு நமக்காக புருஷகாரம் பண்ணி பெருமாளை நம்ம மேல தண்டிக்க விடாம அனுகிரகம் பண்ண வைப்பா. அதனால பிராட்டிமார்களோடு தான் பெருமாளை உபாசிக்கிறதுன்றது நமக்கு வழக்கம். அப்ப பெருமாள் அப்படின்னா அவர் ஆசிரியிச்சா நம்முடைய பாவம் ஜென்மா இதெல்லாம் போறது மோட்சம் கிடைக்கிறதுனா பிராட்டிகள் வேணுமே அப்படின்னா ஆமா 3 பிராட்டிகளோட வந்தார் அப்படின்னு இந்த முதல் 2 வரியில சொல்லிருக்காரு. அடியேன் இப்ப கொஞ்ச நேரம் முன்னால குரூப்ல ஒரு தேவப்பெருமாளுடைய படத்தை ஷேர் பண்ணேன் பாருங்க. அந்த படம் இல்ல, எந்த படத்தை எடுத்துட்டாலும் சரி, தேவப்பெருமாள் அப்படின்னா மார்பிலே 3 திருமார்பு நாச்சியார் இருப்பா. தேவப்பெருமாள் உற்சவரை எப்ப வேணாலும் செய்வீங்க, நேரம் செய்வீங்க, எந்த போட்டோலயோ வீடியோலயோ செய்வீங்க. பெருமாளுடைய மார்புல 3 திருமார்பு நாச்சியார் இருப்பா. பொதுவா பெருமாளுடைய மார்புல ஒரு திருமார்பு நாச்சியார் தான் இருப்பா, ஒரு மகாலட்சுமி டாலர் தான் இருக்கும். ஸ்ரீனிவாசன் அப்படின்னு வரச்ச தாயார் ஒண்ணு தயாதேவி ஒண்ணுன்னு 2ஆ இருக்கும். சில இடங்கள்ல ஸ்ரீனிவாசனா இல்லாம இருக்கிற பட்சத்திலையும் தயைன்னு சொல்லக்கூடியது ஸ்ரீனிவாசனுடைய தயை மட்டுமல்ல, பொதுவா எல்லா பெருமாளுடைய தயை அப்படின்னு சுவாமி தேசிக சம்பிரதாயத்தில இருக்கக்கூடிய கோவில் எல்லாம் சில இடங்கள்ல 2 திருமார்பு நாச்சியாரும் உண்டு. ஆனா தேவ பெருமாளுக்கு விசேஷமா 3 திருமார்பு நாச்சியார் இருப்பா. இது எதை குறிக்கிறது அப்படின்னா இந்த பாசுரத்தை பெருமாள் அப்படியே அபிநயம் பண்ணி காட்டுறாப்புல இருக்கு. இது யாருடைய பாசுரம்? சுவாமி தேசிகனுடைய திருவாக்காலே வந்த பாசுரம். திருமகள் மண்மகள் நீலை முதலா 3 தேவியர்களோட பெருமாள் அவதரித்தான் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அது பொய்யாகுமோ? அது சத்தியம் தானே. அந்த திருமகள்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி, மண்மகள்னு சொல்லக்கூடிய பூமி தேவி, நீலைன்னு சொல்லக்கூடிய நீலாதேவி 3 நாச்சியார்களை 3 பதக்கமா பெருமாள் மார்புல சாங்கின்னு இருக்கார் அப்படின்னு அனுபவிக்கணும். பெருமாளுடைய திருமார்புல 3 நாச்சியார் சேவிக்கிறச்செல்லாம் இந்த பாசுரம் ஞாபகத்துக்கு வரணும். திருமகள் மண்மகள் நீலை முதலா மற்றெல்லா தேவியரும் தன்னுடனே திகழ்ந்து நிற்க. எப்போதும் 3 தேவிமார்களை பிரியாமல் 3 பேரோடையே இருந்துட்டு இருக்கான் பெருமாள். குழந்தைகளா பாருங்க, உங்களுக்காக தான் 3 நாச்சியார்களை மார்புல தாங்கிட்டு இருக்கேன். அவளை ஏன் நான் மார்புல ஹிருதயத்துல வச்சுட்டு இருக்கேன்னா, ஹிருதயஸ்தானம் தானே மனசுன்னு சொல்லக்கூடியது. என்னுடைய ஹிருதயத்துல இருந்துட்டு அவெல்லாம் நீங்க பண்ற தப்பையெல்லாம் என் கண்ணுல காட்டாதபடி உங்களை பத்தி நல்ல விதமா என்னண்டு அப்பப்போ ரெக்கமெண்டேஷன் பண்ணி புருஷகாரம் பண்ணி உங்களை எல்லாம் காப்பாத்தி நல்ல கதிக்கு அனுப்பக்கூடியவா. உங்களுடைய காரியமா தான் நானும் இருக்கேன், இவாளும் இருக்கா. நீங்க பண்ற தப்பு பாவம் இதெல்லாம் எப்பயாவது எனக்கு கோபத்தை வர வச்சதுன்னா அதுல இருந்து என்ன அப்படியே சாந்தமாக்கி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணி அனுகூலம் பண்றதுக்காக இவாள்லாம் என் ஹிருதயஸ்தானத்திலேயே இருந்துட்டு இருக்கான்னு பெருமாள் காட்டுறது போல சேவை சாதிக்கிறார் நமக்கு. சில உற்சவங்கள்ல உபயநாச்சிமார் இல்லாம பெருமாள் மட்டும் எழுந்தருளுவர். ஒரு யானை வாகனம், ஒரு குதிரை வாகனம், அந்த மாதிரி சில உற்சவங்கள் 9ஆம் நாள் கார்த்தால பல்லக்கு உற்சவம், அந்த மாதிரி பிரம்மோற்சவ சமயங்கள்ல பெருமாள் மட்டும் எழுந்தருளுவர் வாசல்ல. வீதி புறப்பாடாகும், உற்சவாகும். தாயார் எழ மாட்டா, ஸ்ரீதேவி பூமிதேவி எழ மாட்டா. ஹம்சவாகனம்,
சிம்ம வாகனம், இந்த மாதிரி வாகனங்கள் எல்லாம் பெருமாள் மட்டும் எழுந்தருள்வார். இது என்ன பெருமாள் மட்டும் தாயார் இல்லாம எழுந்தருள்றாருன்னு நினைக்கவே வேண்டாம். ஒரு போதும் கண்ணுக்கு தெரியும்படியா ஸ்ரீதேவி பூமி தேவின்ற உபயநாச்சிமாரா எழலென்னாலும் பெருமாளுடைய திருமார்புல 3 நாச்சியார்களும் சேர்ந்தே இருக்கா. திருமஞ்சன காலத்தில இருந்து பெருமாள் சயனிச்சுக்கிற காலம் வரைக்கும் இவா 3 பேரும் பெருமாள் ஹிருதயத்திலே தான் இருப்பா. என்னைக்கும் பெருமாளுடைய திருமேனியிலிருந்து இவாளை களையவே மாட்டா. யக்ஞோபவீதம்னு சொல்லக்கூடிய பூனலும் இந்த திருமார்பு நாச்சியார்களும் ஒருபோதும் பெருமாள் திருமேனியை விட்டு இறங்கவே மாட்டா. ஆக சுவாமி தேசிகனுடைய பாசுரமானபடியினாலே சுவாமி தேசிகனுக்கு தேவ பெருமாள் பிராணநாயகன், தேவ பெருமாளுக்கு சுவாமி தேசிகன்னா பிராணம். ஆகையினாலே அவருடைய வாக்கியத்தை அனுசரித்து 3 தேவிமார்கள் இருக்கா அப்படின்னு ஒரு தேசிகனடியாரும் தேவ பெருமாளை சேவிக்கிறச்செல்லாம் இந்த பாசுரம் ஞாபகம் வரணும். சரி, ஸ்ரீயபதித்துவம்னு ஒரு குணம் இருக்கு. அப்புறம் குணங்கள், எம்பெருமானுடைய தர்மங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் இவன் பெருமாள் அப்படின்னு சொல்றதுக்கு அவன் என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டா, தருமம் 23 முதல் அனைத்தும் தோன்ற. தர்மம் 23 அப்படின்னா 23ன்னா 2 × 3 6. எம்பெருமானுக்கு மட்டுமே இருக்கக்கூடியதான 6 தர்மங்கள். அது என்ன அப்படின்னா ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய சுவாபாவிகமான குணங்கள். இவனை தவிர வேறு யாருக்கும் இந்த ஷட்குணங்களினுடைய பூர்த்தி, இந்த 6 குணங்களினுடைய நிறைவு கிடையாது. ஒரு தேவதைக்கு இந்த 6 குணங்கள்ல ஏதாவது 1, 2, 3, 4 கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். ஆனா இந்த 6 குணங்களும் சேர்ந்து இருப்பது இவனிடத்துல மட்டும்தான். இந்த 6 குணங்களும் பூரணமா இருக்கிறது இவன்கிட்ட மட்டும்தான். அது என்ன பூரணமா இருக்கிறது அப்படின்னா, இப்ப எல்லாரும் சாத்விகாலா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா எல்லாராலையும் எல்லா சமயத்திலையும் சாத்விகாலா இருக்க முடியறதா? ஏதோ ஒரு சமயத்துல பொறுமையை இழக்கிறோமோ இல்லையோ? அப்போ சாத்விகாலா இருக்கும், ஆனா 100% நம்மளால பூரணமா இருக்க முடியலன்னு தெரியுது. ஆனா பெருமாள் இந்த 6 குணங்கள்ல அப்படி இல்லை. இந்த 6 குணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பெருமாள் இருக்குன்னு சொல்ல முடியாது. இவனண்ட மட்டும்தான் 6 குணங்களும் சேர்ந்து இருக்கு. இவனை தவிர 6 குணங்களும் இருக்கிறதா யாரும் கிடையாது. அதே மாதிரி 6 குணங்களும் இவனண்ட 100% இல்ல, 1000% அதுக்கு மேல அப்படி சொல்லிட்டே போகலாம். அவ்வளவு பூர்த்தியா இருக்கு இவனண்ட. இப்படி ஷட்குண பூர்த்தி இந்த 6 குணங்களை உடையவன் எவனோ அவனே பகவான் அப்படின்னு, பகவான் அப்படின்ற சப்தத்துக்கு லட்சணம் அது. பகம் அப்படின்னா 6ன்னு அர்த்தம். 6 குணங்களை நிறைவாக உடையவன் எவனோ அவன் பகவான். சுவாமி சூரிய பகவான் அப்படின்றா, அக்னி பகவான் சொல்றா, வாயு பகவான், வருண பகவான்லாம் நிறைய, வியாச பகவான் அப்படின்றா, வசிஷ்ட பகவான் அப்படின்றா, நிறைய பகவான் சொல்லிட்டே போறாளே அப்படின்னா அதெல்லாம் ஔபச்சாரிகமான சப்தங்கள். இவனுடைய பட்சத்துல மட்டும்தான், பெருமாளுடைய பட்சத்துல மட்டும்தான் பகவான் சொல்லக்கூடியது 100% உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப மனுஷா நாம எல்லாம் ஸ்ரீதரன் பேர் வச்சுக்கிறோம், ஸ்ரீனிவாசன் பேர் வச்சுக்கிறோம், மாதவன் பேர் வச்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஸ்ரீதரன் அப்படின்னா ஸ்ரீயை தரித்தவன், மார்புல மகாலட்சுமி வச்சுட்டு இருக்கிறவன் அர்த்தம். எந்த மாமாலாம் ஸ்ரீதரன் பேர் வச்சுட்டு இருக்காளா அவெல்லாம் மார்புல தாயாரோட சுத்திட்டு இருக்காளா? ஸ்ரீனிவாசன் அப்படின்னா மார்புல பத்மாவதி தாயார் வசிக்கிறவன் அர்த்தம். யாருக்கெல்லாம் ஸ்ரீனிவாசன் பேரோ அவ மார்புல எல்லாம் பத்மாவதி தாயார் உட்கார்ந்து இருக்காளா? மாதவன் அப்படின்னா பிராட்டியை பிரியாம இருக்கிறவன் அர்த்தம். எப்பவும் தாயார கை பிடிச்சுட்டே சுத்திட்டு இருக்காளான்னு. அது பெருமாளுடைய நாமாவானபடியினாலே பெருமாளுடைய பிரசாதமா வச்சுக்கிறோம் அந்த பேரை. ராமன் அப்படின்னு பேர் வச்சுட்டு இருப்பா, அழகினாலே மத்தவால கவரக்கூடியவன் அப்படின்னு. ஆனா பார்த்தா பெருசா ஒண்ணும் அழகு இருக்காது. அப்ப இதெல்லாம் பகவானுடைய திருநாமம் அப்படின்னு அத பிரசாதமா வச்சுக்கிறது தான் இதெல்லாம். எக்ஸாக்டா அது 100% அந்த பேர் இவருக்கு பொருந்துமா அப்படின்னா பொருந்தாதுன்னு சொல்லணும் நிறைய பேருக்கு. அது யாருக்கு பொருந்தும்னா பெருமாளுக்கு மட்டும்தான் பொருந்தும். அந்த மாதிரி ஒரு பெருமைக்காக யாராலையான நமக்கு ஒரு காரியம் ஆறுதுன்னா அவளை ஸ்தோத்திரம் பண்றோம் இல்லையோ? இப்போ யாச்சகா இருக்கா, யாரோ ஒருத்தர் வரார், சுவாமி ஏதானும் கொடுங்கோ, பெருமாள் கோவில் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற யாச்சகா கோவிலுக்கு வரவாளை பார்த்துட்டு இப்படிதான் சொல்லுவா, பெருமாளே, ரங்கநாதா, ஸ்ரீனிவாசா, ராகவா, கோவிந்தா ஏதானும் கொடுப்பா அப்படின்னு கேட்பா. அப்ப நிஜமாவே அவ ரங்கநாதனா போட்டாளா, ராகவனா போட்டாளா, ஸ்ரீனிவாசனா போட்டாளா? இவாளுக்கு ஏதோ அனுகூலம் பண்றதுனால எனக்கு நீ சுவாமி ஆட்டம், எனக்கு நீ தெய்வமாட்டம் அப்படின்னு அவளுடைய நன்றியை தெரிவிக்கிறா, அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த வருணன், வாயு, அக்னின்னு யாரெல்லாம் பகவான்னு பேர் உண்டோ அவெல்லாம் ஏதோ ஒரு சக்தியோட இவாளுக்கு ஏதோ ஒரு அனுகூலம் பண்றதுனால அவளை ஒரு கௌரவத்துக்காக பகவான்னு சொல்றது. இந்த லௌகிகமா பெரிய மனுஷாலெல்லாம் பாக்குறச்ச தெய்வமே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் காதல கேட்கிறோமோ இல்லையோ? அப்ப நிஜமாவே தெய்வம் அவன் மனுஷன் தானே. அந்த மாதிரி உபச்சாரத்திற்காக அவ சந்தோஷப்பட்டு நமக்கு காரியம் பண்ணணும்ன்றதுக்காக
ஒரு முகஸ்துதிக்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தை அதெல்லாம். அந்த சுவாமி இருக்காரு, அவர் பெருமாளாட்டமா அப்படின்னா சிருஷ்டி பண்ணுவாரா, மோட்சம் கொடுப்பாரா அப்படின்னு கேட்கலாமோ? நமக்கு அவர் மேல பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மரியாதை இருக்கிறதுனால பெருமாள் ஆட்டம்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த பகவான் சொல்லக்கூடிய சப்தம் மற்றவாளுக்கெல்லாம் ஔபச்சாரிக்கம், வெறும் உபச்சாரம் தான், ட்ரீட்மெண்ட் தான் அவளுக்கு. அது நம்முடைய காரியம் ஆனன்றதுக்காகவோ அவளுடைய திருப்திக்காகவோ சொல்லக்கூடிய வார்த்தை தான் அது. ஆனா நிஜமாவே யார் பகவான் அப்படின்னா இவன் தான் பகவான். இந்த 6 குணங்களை உடையவனாக இருத்தல் அப்படின்றதுக்கு பகவத்வம் அப்படின்னு பேரு. இப்ப பகவான்னா பகவத்வம் இருக்கணுமே, 6 குணங்கள் இருக்கணுமே அப்படின்னா ஆமா இருக்கு. தர்மம் 2-3 முதல் அனைத்தும் தோன்ற. சுவாமி இந்த 6 குணம் மட்டும் தான் இருக்கா தேவப்பெருமாளிடத்துல? ஞானம், பலம், வீரியம், சக்தி, ஐஸ்வர்யம், தேஜஸ் 6 மட்டும் தான் இருக்கா? சௌசீல்யம் இல்லையா? சௌலபியம் இல்லையா? இதெல்லாம் இல்லைன்னா நம்மளால நெருங்க முடியாதே சுவாமி. அவர் ரொம்ப சுலபரா இருந்தா தானே நாம நெருங்கி போய் நமக்கு வேணும்ன்றத கேட்க முடியும். வசந்த குணங்களை மாத்திரம் வச்சுட்டு எளிமை இல்லைன்னா நாமெல்லாம் எப்படி அவர் காலை பிடிச்சி நமக்கு வேணும்ன்ற காரியத்தை கேட்கறது அப்படின்னா அதுக்குதான் சொல்றாரு. தர்மம் 2-3 மட்டும் இல்லை வரண்ட, தர்மம் 2-3 முதல் அனைத்தும் தோன்ற. இந்த 6 குணங்கள் பகவான் சொல்லக்கூடியவனுக்கு அடையாளம். இது 6 இருந்தாலே ஸ்ரீமன் நாராயணன் அடையாளம் ஆயிடுத்து. அதனால அது மட்டும் தான் நினைச்சுக்காதங்கோ. இன்னும் என்னென்ன குணங்கள் எல்லாம் சாஸ்திரத்திலே கத்தியம் முதலான கிரந்தங்களிலே எம்பெருமானுக்கு சொல்லப்பட்டதோ அத்தனை குணங்களோடு கூட தேவப்பெருமாள் அவதாரம் பண்ணினான். தர்மம் 2-3 முதல் 6 குணங்கள் முதல் அனைத்தும் தோன்ற. அந்த 6 குணங்கள் பிரதானம்ன்றதுனால சொல்றா. இப்போ நித்திய சூரிகள் அப்படின்னா யாருன்னு சொன்னா சொல்லுவோம் நாமோ, அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள்னு சொல்றோம். அப்ப அனந்தன், கருடன், விஸ்வக்சேனன் 3 பேர் மட்டும்தான் நித்திய சூரிகளா? வேற யாரும் கிடையாதா? அனந்த கருட விஸ்வக்சேன ஆதிகள் அப்படின்னு ஆதி பதம் இருக்கிறதுனால அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர் முதலானவர்கள் அர்த்தம். அந்த மாதிரி கேவலம் இந்த 6 குணம் மட்டும்தான் தேவப்பெருமாளுக்குன்னு நினைச்சுக்காதங்கோ. அந்த 6 குணங்கள்ல இருந்து ஆரம்பித்து எல்லா நல்ல குணங்களையும் பொருந்தியவனாக தன்னுடைய பகவத்வத்தை, தான் தான் எல்லாருக்கும் மேற்பட்ட பரம்பொருள் என்கிற பரத்வத்தை காட்டிக்கொண்டு பெருமாள் வந்தான். இப்போதைக்கு ஸ்ரீயப்பதித்துவம், பகவத்வம், பரத்வம் அப்படின்னு 3 பெருமைகள் சொல்லியிருக்கார். 4வது தன்னணைய சூரியர் தன் அடிக்கீழ் வாழ. சூரியர் அப்படின்னு நித்திய சூரிகளுக்கு பெயர். நித்திய சூரிகளை தமிழ்ல சூரியர் அப்படின்னு சொல்றார் சுவாமி. அவ எப்பேற்பட்டவான்னா தன் அணைய சூரியர், தேவப்பெருமாளுக்கு சமானமானவாளா நித்திய சூரிகள் எல்லாம். சுவாமி நித்திய சூரிகள் எல்லாம் பெருமாளை விட ஒரு படி கீழே தானே சுவாமி. அவ எப்படி பெருமாளுக்கு சமானமானவாளா ஆவா அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது நாமெல்லாம் சாதாரண ஜீவாத்மாக்கள் தானே. நாமும் பரநியாசம் பண்ணிக்கிறோம், சரணாகதி பண்ணிக்கிறோம், அதனுடைய பலனா நமக்கு மோட்சம் கிடைக்கிறது. வைகுண்டத்துக்கு போனா விட்டு நமக்கு முக்தாத்மான்னு பேர். இந்த சரணாகதி கூட பண்ணாம மோட்சம் போகணுன்ற ஆசையே இல்லாம பரநியாசமே பண்ணிக்காம அப்படி சாதாரணமா இருந்துட்டு இருக்கவாளுக்கு பத்த ஜீவர்கள், பத்தாத்மான்னு பேரு. அதாவது சம்சாரத்திலேயே சுத்தின்னு இருக்கேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இங்கேயே ஊன்னு இருக்கிறவான்னு அர்த்தம். மோட்சம் போறதுக்கு ஒரு உபாயமா சரணாகதி பண்ணிட்டு மோட்சத்துக்காக காத்துட்டு இருக்கிற நமக்கெல்லாம் பிரபன்னாள்னு பேரு. நாம இந்த உடம்ப விட்டுட்டு வைகுண்டத்துக்கு போயிட்டோமானா முக்தி பெற்ற ஆத்மாக்கள், அதனால முக்தாத்மான்னு பேர் வந்துடும் நமக்கு. சம்சாரத்துல வந்து பிறந்து எதிர்நீச்சல் போட்டு ஆச்சாரியன் மூலமா பெருமாள் திருவடியில சரணாகத்தை பண்ணி அங்க போனவாளுக்கு முக்தாத்மான்னு பேரு. ஆனா சம்சாரத்துக்கே வராம எப்பவும் பெருமாள் தாயாரோடு கூட ஆதியில இருந்து இருந்துட்டு இருக்கிறவா இருக்காளே, பெருமாள் என்னைக்கு தோன்றினானோ அன்னில இருந்து பெருமாள் கூடவே இருந்து கைங்கரியம் பண்றவா இருக்காளே, அவளுக்கு நித்திய சூரிகள்னு பேரு. இததான் சொல்றார், தன் அணைய, அவனுக்கு சமானமான. இப்போ இந்த சம்சாரத்தில இருந்து பரநியாசம் பண்ணிட்டு மோட்சத்துக்கு போற முக்தாத்மா நமக்கெல்லாம் நாளைக்கு என்ன நிலைமைங்க? நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா பெருமாளுக்கு சமானமா எல்லாம் கிடைக்கும் நமக்கு. பலமுறை சொன்னது போல 3 விஷயங்கள் தவிர ஸ்ரீயப்பதித்துவம்னு சொல்லக்கூடிய பிராட்டியினுடைய கணவனாக இருத்தல் அப்படின்னு ஒண்ணும், ஜெகத்காரணத்துவம் அப்படின்னு இந்த உலகங்களை எல்லாம் படைப்பது தாங்குவதுன்னு சொல்லக்கூடிய 2, மோட்ச பிரதத்துவம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை தரதுன்னு சொல்லக்கூடிய 3. இந்த 3ம் பெருமாள் தாயாருக்கு மட்டும்தான் சொந்தம், நமக்கெல்லாம் சொந்தம் கிடையாது. 0% நமக்கு அதுல அதிகாரம், துளி கூட அதிகாரம் கிடையாது இந்த 3 விஷயத்திலையும். இந்த 3ம் தவிர மத்தெல்லாம் நமக்கும் பெருமாளுக்கும் பொது. பெருமாளுக்கு எத்தனை ஞானமோ, பெருமாளுக்கு எப்படி எல்லாம் தெரியறதோ அதெல்லாம் நமக்கும் தெரியும். பெருமாளுக்கு என்னென்ன சக்திகள் எல்லாம் உண்டோ அதெல்லாம் நமக்கும் உண்டு.
பெருமாள் எவ்வளவு ஆனந்தமா இருக்கானோ அவ்வளவு ஆனந்தமா நாமளும் இருக்கலாம். இங்க இருக்கிற மாதிரி சந்தோஷம் துக்கம்னு மாறி மாறி எல்லாம் வராதுங்க. அங்க கேவலம் அல்ப சுகம் துக்கம் அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. சாதாரண சம்சாரத்துல வந்து சாதாரண மனுஷாலாட்டமா வாழ்ந்து வரநியாசம் பண்ணிட்டு மோட்சத்துக்கு போற நமக்கே பகவானுக்கு சமானமா அத்தனை இருக்கிறச்ச சம்சாரத்துக்கே வராம, சம்சாரம்னு சொல்லக்கூடிய இந்த பாலைவனத்துக்கே வராம இதனுடைய வெப்பத்தையே அனுபவிக்காமல் பெருமாளோடு கூட எப்பவும் இருந்துருக்கிற நித்தியசூரிகள் எத்தனை உசந்தவா, அவள பெருமாளுக்கு சமானமானவான்னு சொல்லாம யார சொல்றது? சுவாமி நித்தியசூரிகள்லாம் நாம இப்ப திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் ராமானுஜரா அவதாரம் பண்ணினார்னு சொல்றோம், சுதர்சன ஆழ்வார் திருமழிசை ஆழ்வாரா அவதாரம் பண்ணினார்னு சொல்றோம், பாஞ்சஜன்யம் பொய்கை ஆழ்வாரா அவதாரம் பண்ணித்துன்னு சொல்றோம். அப்ப நித்தியசூரிகளும் வந்தாலே அப்படின்னா சொல்றச்சு என்ன சொல்றோம்? அவதாரம் பண்ணினான்னு சொல்றோம். அவதாரம்னு சொல்லக்கூடியது நம்மளாட்டம் கர்மாவை கழிச்சுட்டு போறதுக்காக வந்த சம்சாரத்துல வர உழல்ற பொறுப்பு கிடையாது. சம்சாரத்துல உழண்டு இருக்கிற ஜீவர்களை கை தூக்கி விடுறதுக்காக பகவான் பண்ணக்கூடிய ராமன் கிருஷ்ணன் முதலான அவதாரங்களை போல அவதாரம் அது. இப்படி யார அவதாரம்னு சொல்றோம்? யார் வந்து பிறக்கிறத அவதாரம்னு சொல்றோம்? பெருமாள் வந்து பிறக்கிறத தான் அவதாரம்னு சொல்றோம். பெருமாளுக்கு ஈக்குவலா அவதாரம்னு யார சொல்றோம்? நித்தியசூரிகளை தான் சொல்றோம். அப்போ பெருமாளுக்கு சமானமானவா? ஏன்னா இவா வந்து பிறக்கிறது நாம எல்லாம் திரும்ப பிறக்க கூடாதுன்றதுக்காக. அவ வந்து ஏதோ வைகுண்டத்துல தப்பு பண்ணிட்டா அந்த பாவத்துக்கு தண்டனையா வந்து பிறந்திருக்கா, அதை அனுபவிச்சுட்டு போயிடுவான்றதெல்லாம் கிடையாது. அவளுக்கு தப்பே பண்ண மாட்டா. தப்புன்னா என்னன்னே தெரியாது அவளுக்கெல்லாம். அதனால கீழே இருக்கிறவால மேல கரை சேர்க்கிறதுக்காக வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போறதுக்காக வரக்கூடியதுன்றதுனால பெருமாள் ஆட்டமா அவதாரம்னு பேர் அதுக்கு. இப்படி அவதாரங்கள் எடுக்கிறதுல பெருமாளுக்கு சமானமானவாளா இருக்கிறபடினால தன் அணைய சூரியர் பெருமாளுக்கு சமானமான நித்திய சூரியர்கள்னு சொன்னார். சரி, இன்னொரு அர்த்தம் என்னன்னா, பெருமாள் எப்ப அவதாரம் பண்ணினான், பெருமாளுக்கு இப்ப என்ன வயசு, எதுல இருந்து பெருமாள் இருக்கான் அப்படின்ற கேள்விக்கு பதில் உண்டோ? பெருமாள் அனாதி, ஆதி இல்லாதவன். அவனுக்கு முதல் முடிவு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆதி மத்தியாந்த ரஹிதன்னு பேரு பெருமாளுக்கு. ஒரு 100 வருஷம் வாழறவருக்கு எது ஆரம்பம் எது நடுவுல எது முடிவுன்னு சொல்லலாம். இப்ப 60 வயசுல ஒரு சுவாமி இருக்கார். அவர் எப்ப பிறந்தார் அப்படின்னா வருஷத்தை கணக்கு பண்ணி 60 வருஷத்துக்கு முன்னால பிறந்தார் அப்படின்னு அவருக்கு ஆதி தொடக்கம் சொல்லலாம். எப்ப பிறந்தார்னு சொல்லலாம். எது நடுவு அப்படின்னா இப்ப 60 அவருக்கு 100ல பாதி 50 10 வருஷத்துக்கு முன்னாடி நடு வாழ்க்கையை கடந்துட்டாருன்னு சொல்லலாம். எது முடிவுன்னா 100 வருஷத்தை கணக்கு பண்ணி இந்த வருஷம் அவருக்கு முடிவுன்னு சொல்ல முடியும். ஆனா பெருமாளுக்கு அப்படி சொல்ல முடியுமோ? அனாதின்னு தான் சொல்ல முடியும். ஒரு வார்த்தையால தான் சொல்ல முடியும். எவ்வளோ நாளா இருந்துட்டு இருக்கான், எவ்வளவோ காலமா இருந்துட்டு இருக்கான்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி பெருமாள் எப்ப தோன்றினானோ அப்போதே அவன் கூடவே இருக்கக்கூடியவா, எப்போதும் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சொல்றதுனால இவாளும் பெருமாளுக்கு சமானமானவா. இப்படி 2 விதங்கள்னால எப்போது தோன்றினார்களோ அல்லது எப்போதும் இருந்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு ஒரு ஆங்கிள். இன்னொன்னு பெருமாளை போல வந்து அவதாரம் பண்ணி மற்றவாளையெல்லாம் கரை சேர்க்கிறவான்றது இன்னொரு ஆங்கிள். 2 ஆங்கிள்லயும் பெருமாளுக்கு சமானமானவாய்வா. அதனால தன் அணைய சூரியர் பெருமாளுக்கு சமானமான நித்திய சூரிகள் அப்படின்னு சொல்லிருக்கார். அவள்லாம் பெருமாளுக்கு சமானமானவாளா இருந்தா கூட என்ன பண்றாளாம்? தன் அடிக்கீழ் வாழ இவனுடைய திருவடிகள்ல உட்கார்ந்து இருக்கா, இவனுடைய திருவடிகள்ல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காளாம். ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி வேதம் சொல்றச்ச என்ன சொல்லித்து? சதா பஷ்யந்தி சூரையா. சூரையா அப்படின்னா சூரிகள், நித்திய சூரிகள். சதா பஷ்யந்தி இந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே அமர்ந்து கொண்டு எப்போதும் அவனை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். அவனுடைய பெருமையை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். எப்போதும் அவனுடைய திருவடிகளிலே கைங்கரியம் பண்ணியபடியே இருக்கிறார்கள். நாமெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்றோம், பாசுரம் சொல்றோம், கோவிலுக்கு போனா சொல்றோம், பெருமாள் திருவாராதனம் பண்றத சொல்றோம், பெருமாள் ஞாபகம் வரச்ச சொல்றோம், மற்ற நேரத்துல மற்ற காரியம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இவாளுக்கு எப்பவும் இதுதான் காரியம். நம இத்தேவ வாதினகான்னு சொன்னது போல சதா பஷ்யந்தி சூரையா எப்போதும் எம்பெருமானை ஏற்றிக்கொண்டே இருக்கிறார்கள், ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன் இவா பெருமாளோடு கூட ஆதி காலத்துல இருந்து இருந்துட்டு இருக்கிறவான்னு சொல்றோம், பெருமாளாட்டமா அவதாரம் எல்லாம் பண்ணி நம்மளை எல்லாம் கரை சேர்க்கிறவான்னு சொல்றோமே, அப்ப பெருமாளுக்கு சமானமானவா தானே. இவாளும் பெருமாளுக்கு ஈக்குவலா ஒரு சேரை போட்டு உட்காந்துக்கலாமா இல்லையோ? எதுக்கு பெருமாள் திருவடிகள்ல இருந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா, இவாளும் எம்பெருமானுடைய சேஷபூதர்களா, அவனுடைய அடிமைகளா, அவனுக்கு கீழே இருக்கிறவா தான். அவன் தான் சர்வ சுவாமி. அவனும் பிராட்டிமார்களும் மட்டும்தான் எல்லோருக்கும் சேஷிகளா இருக்கக்கூடியவா. சேஷி தம்பதி, தம்பதி தெய்வதம்னஹா அப்படின்னு எல்லாம் சுவாமி தேசிகன் குறிப்பிட்டது போல பெருமாள் பிராட்டி தான் ஈஸ்வர தத்துவம்.
இவெல்லாம் ஜீவ தத்துவங்கள் தானே. ஜீவர்கள்ல பத்த ஜீவர்கள், முக்த ஜீவர்கள், நித்திய சூரிகள்னு 3 பகுப்பு சொல்றோமே. ஆக 3 கேட்டகரியும் ஜீவா கேட்டகரியில தான் வருது. அதனால பெருமாள் கீழே இருக்கிறவா பெருமாளாலே படைக்கப்பட்டவா ஆனபடியினாலே பெருமாளை கீழே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றதுக்காக தன் அணைய சூரியர் அவனுக்கு சமானமானவர்களாக இருந்தாலும் அவளுடைய ஸ்வரூபத்திற்கு தகுந்தது போல அவனுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது அர்த்தம். அதுக்கு அவெல்லாம் எங்க வசிக்கிறா? இவன் திருவடிகளுக்கு கீழே வசிக்கிறா. இவனுக்கு சேவகம் பண்ணிண்டு கைங்கரியம் பண்ணிண்டு அத்தாணி சேவகம் பண்ணிட்டு இருக்கா. இதுல இருந்து என்ன தெரிகிறது? எம்பெருமானுடைய மோட்ச பிரதத்துவம்னு சொல்லக்கூடிய வசந்த குணம் தெரிகிறது. யார் கால் கீழே உட்கார்ந்து நித்தியசூரிகள்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க? யார் அந்த நித்தியசூரிகள்லாம் வசிக்கக்கூடிய வைகுண்டத்துக்கு நாதனோ சுவாமியோ, அந்த வைகுண்டம் யாருக்கு சொந்தமோ அவன் காலடியில தானே நித்தியசூரிகள்லாம் ஊழ்ந்து கிடப்பா. எதனால அவன் காலடியில ஊழ்ந்து கிடக்கிறான்? இப்ப ஏற்பட்ட வைகுண்ட வாழ்வை அனுகிரகிக்கிற பெருமாள் அவன் மனசு வச்சானா எங்கேயோ நாமளை தூக்கி நரகத்துல கூட போட்டு விடலாமோ இல்லையோ, அப்படி எல்லாம் பண்ணாம அவனை போலவே ஆனந்தமா எப்போதும் இருக்கக்கூடியதான வைகுண்டத்துல நம்மளை வச்சுட்டு இருக்கிறது. எதனால? ஒரு ஆத்துல தங்கணும்னா யார் மனசு வைக்கணும்? அந்த ஆத்து எஜமானர் மனசு வைக்கணும். அந்த மாதிரி வைகுண்ட அதிபதியா இருக்கிறபடினாலதானே மோட்சம் தர முடிகிறது இவனுக்கு. ஒரு வாயுவோ, ஒரு வருணனோ, ஒரு அக்னியோ, ஒரு சிவனோ இவெல்லாம் மோட்சம் கொடுத்துருவாளா? மார்க்கண்டேயன் கதையில பார்க்கலாம். பரம சிவபக்தனான மார்க்கண்டேயன் என்ன கேட்கறான்? எனக்கு மோட்சம் கொடுன்னா. அது என்னால முடியாது, மோட்சத்துக்கு அதிபதி பெருமாள் தான், அவரை பிரார்த்திக்கணும் அப்படின்னு சிவன் பிரார்த்தித்து நாராயணனுடைய அனுகிரகத்தினாலே மார்க்கண்டேயரை காப்பாத்துறான். புக்கடிமையினால் தன்னை கண்ட மார்க்கண்டேயனவனை நக்கபிரானு என்று உய்ய கொண்டது நாராயணன் அருளே அப்படின்னு தெளிவா சாதித்தார் நம்மாழ்வார். ஆக யார் வைகுண்டத்துக்கு அதிபதியா இருக்காளோ அவளாலதான் மோட்சம் தர முடியும். அவ லோகத்துல இடம் கொடுக்கணும்னா அவ மனசு வைக்கணும் இல்லையோ. அதனால நித்தியசூரிகள், முக்தாத்மாக்கள் இவாள்லாம் வைகுண்டத்துல இருந்துட்டு இவனுக்கு கைங்கரியம் பண்றான்னா என்ன அர்த்தம்? அந்த வைகுண்டத்துக்கு இவன் தான் அதிபதி. அப்ப மோட்சம் தரக்கூடிய தெய்வம் இவன் மட்டும்தான் அர்த்தமா இருக்கு. இதனால எம்பெருமானுடைய மோட்ச பிரதத்துவம் அப்படின்னு மோட்சம் தரக்கூடிய சொந்த குணம் இவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சக்தி பேசப்படுறது இங்க. தன்னணைய சூரியர் தன் அடிக்கீழ் வாழ. முக்தாத்மாக்கள் என்ன, இவனுக்கு சமானமான நித்தியசூரிகள் என்ன, அவள்லாம் இருந்து கைங்கரியம் பண்ணப்படும்படியான மோட்சம் தரக்கூடிய சுவாமியா இருந்துருக்கான். அருமறை சேர் அளவில்லா அவனியின் கண். அவனி அப்படின்னா உலகம், லோகம்னு அர்த்தம். அளவில்லாத லோகம் அப்படின்னா இப்போ பூமி அப்படின்னு சொல்றோமே, பூலோகம் எர்த்துன்னு சொல்றோமே. இந்த எர்த் சர்ஃபேஸ்னு சொல்லக்கூடியது எவ்வளவு ஏரியா அப்படின்னா இத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு ஜியோகிராபியில சொல்லிடுறா. சென்னைன்னு சொல்லக்கூடியது எவ்வளவு ஏரியா அப்படின்னா இத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் சொல்லிடலாம். அந்த மாதிரி இதெல்லாம் டிஃபைன்டு ஏரியாஸ். இதெல்லாம் அளவு உடைய அவனிகள். சொர்க்கலோகமா இவ்வளவுதான், பிரம்மலோகமா இவ்வளவுதான், பூலோகமா இவ்வளவுதான், பாதாள லோகமா இவ்வளவுதான், எல்லாத்துக்கும் ஏரியா இருக்கு புராணங்கள்ல. அளவில்லா அவனி, இன்டெபினிட்டா அளக்க முடியாதபடிக்கு போயிட்டே இருக்கக்கூடிய லோகம் எதுன்னா ஸ்ரீவைகுண்ட லோகம். அதுக்கு அளவே கிடையாது. தமாஷா ஒரு வாக்கியம் சொல்லுவா, இந்த மரணங்கள் எல்லாம் நடக்காம இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாளே, ஒரு மரணம் நடந்தா எத்தனை பேருடைய மனசை பாதிக்கிறது? சாவுன்னு ஒண்ணு எதுக்கு வரணும்? அது ஒண்ணு இல்லைன்னா எல்லாரும் ஆனந்தமா இருப்பாளேன்னு ஒரு மனுஷனும் அட்லீஸ்ட் சின்ன வயசுலயாவது ஒரு டீனேஜ்லயாவது மத்தவா இறந்து போற சமயத்துல நினைச்சது உண்டா இல்லையா? நம்ம எல்லாம் அதுக்கு பெரியவா அனுபவம் இருக்கிறவா என்ன சொல்லுவா? வரவாள்லாம் இங்க தங்கிட்டா இங்க இடம் வேணுமே, வரா அவளுடைய கர்மாவை தீர்த்துக்கிறா, அவாவா பெருமாள் அடையணுன்றதுக்காக தானே ஜென்மாவே எடுக்கிறா. அப்ப எத்தனை பேர் கடை தேறி பெருமாள் கிட்ட போய் கரை சேர்றான்றதுதான் முக்கியம். இங்க இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஞானம் வந்த பிறகு அந்த பதில் வர்றது. அஞ்ஞானம் இருக்கிற சமயத்துல ஞானம் வராத போது அந்த எண்ணம் தோணல நமக்கு, அதுக்கு எதிர்மாறான எண்ணம் தோன்றது. அப்ப என்ன சொல்றா மெயினா? வரவாள்லாம் தங்கிட்டா இங்க இடம் வேண்டாமா அப்படின்னா என்ன அர்த்தம்? இது டிஃபைன்டு பிளேஸ். இது வரணும் போனோம் வரணும் போனோம், அப்பதான் இந்த இடத்துல சரியா இருக்கும். ஒரு 2500 குடும்பங்கள் மட்டும் தங்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்ல 4000 பேர் வந்தான்னா மீதி 1500 பேர் ரோட்லயா தங்க முடியும்? அந்த மாதிரி கதை இங்க. ஆனா வைகுண்டம்னு சொல்லக்கூடியது எண்ணில இருந்தோ இருந்துருக்கு. பெருமாள் என்னைக்கு தோன்றினானோ அன்னில இருந்து இருந்துருக்கு வைகுண்டம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கணக்கே இல்லாம மோட்சத்துக்கு போயிட்டு இருக்கா. இன்னும் கணக்கே, வைகுண்டத்துக்கு அழிவு முடிவுன்றதே கிடையாது. பிரளயம் அப்படின்னா பிரளய சமயத்துல அழியாத ஒரே லோகம் வைகுண்டம் தான். அப்போ காலத்துக்கும் அழிவுன்றதே கிடையாது. ஒன்லி இன்கமிங் மட்டும் தான். அங்க இருக்கிறவா யாரும் திரும்ப பொறப்பா செத்து போயிடுவான்றதெல்லாம் கிடையாது.
அப்ப எவ்வளவு பேர் வந்தாலும் அகாமடேட் பண்றதே சுவாமி, அது என்ன அவ்வளவு பெரிய இடமானா? ஆமாம், இன்டெஃபினட் பிளேஸ் அது. அப்படி நீண்டுட்டே போகும். வைகுண்டத்தினுடைய பார்டர் எது அப்படின்னா, வைகுண்டத்துல நுழையிற பார்டர் வேணா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த சம்சார மண்டலத்தில இருந்து போறோம், பல மண்டலங்களை பல லோகங்களை கடந்து போறோம், விரஜையில ஸ்நானம் பண்றோம், விரஜையினுடைய இக்கரையில இருந்து விரஜையில இறங்கி விரஜா ஸ்நானம் பண்ணிட்டு விரஜையினுடைய அக்கறையில இருந்து வெளியில வரச்ச வைகுண்டம் ஆரம்பிக்கிறது. அப்ப விரதைக்கு அப்பால் வைகுண்டம் இருக்கிறதுன்னு வைகுண்டம் ஆரம்பிக்கிற எல்லையை வேணா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, வைகுண்டம் எந்தெந்த டைரக்ஷன்ல எங்கெங்க முடியறதுன்னு அதுக்கு க்ளோசிங் பவுண்டரியே கிடையாது. அதனால அளவில்லா அவனி, இன்டிஃபைன்டு லோகம் அது. அளவில்லா அவனியின் கண் அப்படின்னா வரையறுக்கப்படாத பெரிய இன்டெஃபினட் பூமியிலே அப்படின்னு அர்த்தம். கண் அப்படின்னா அந்த இடத்துலன்னு அர்த்தம். காஞ்சியின் கண் அப்படின்னா காஞ்சிபுரத்திலே, திருமலையின் கண்ணா திருமலையிலே அப்படின்னு அர்த்தம். அளவில்லா அவனியின் கண் அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்திலே. எப்பேற்பட்ட ஸ்ரீவைகுண்டத்திலே? அருமறை சேர் அளவில்லா அவனியின் கண், அருமறை சேர் ஸ்ரீவைகுண்டத்திலே அப்படின்னாரு. அது என்ன சுவாமி அருமறை சேர் அப்படின்னா? அருமையான வேதங்களாலே சொல்லப்பட்ட ஸ்ரீவைகுண்டத்தில். அருமையான வேதங்களினுடைய சம்பந்தம் எப்போதும் விளங்குகிற ஸ்ரீவைகுண்டத்தில்னு ரெண்டு அர்த்தம். அருமையான வேதங்களிலே சொல்லப்பட்ட ஸ்ரீவைகுண்டம்னா என்ன அர்த்தம்? வைகுண்டம்னு ஒண்ணு இருக்குன்னு நமக்கெல்லாம் யார் சொன்னா? நாம கண்ணால போய் பார்த்தோமா? வேதம் சொல்லித்து. எதையெல்லாம் நம்மளுடைய கேவலம் மாம்சமயமான நம்மளுடைய கண்களால பார்க்க முடியாதோ அதையெல்லாம் சாஸ்திரம் அப்படின்ற கண்ணை கொண்டுதானே பார்க்கிறோம். வேதோ அகிலோ தர்ம மூலம்னு எல்லா சாஸ்திரங்களுக்கும் பிரமாணமா பரம பிரமாணமா இருக்கக்கூடியது வேதம் தானே. அந்த வேத சாஸ்திரம் தான் நம்ம கண்ணுக்கு நம்ம புத்திக்கு எட்டாத நம்ம அனுபவத்துக்கு எட்டாத ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி நமக்கு சொல்லித்து. அந்த வேதத்தினுடைய சாரமாக வந்த அருளி செயல்கள் கிரந்தங்கள் இதிலெல்லாம் ஆச்சாரியர்கள் அந்த வேதத்தை அடியொற்றி ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி வர்ணிச்சார். ஜீவன் சம்சாரத்தில இருந்து எப்படி பிரியறது, வைகுண்டத்துக்கு போற வழியில எங்கெங்கெல்லாம் தாண்டி போறது, வைகுண்டம் எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் வைகுண்ட கத்தியம் என்ன, பரமபத சோபானம் என்ன, ரகசியத்திரய சாரம் என்ன, வைகுண்ட ஸ்தவம் என்ன, திருவாய்மொழி என்ன, இப்படி பல கிரந்தங்கள்ல ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அருளி செய்தார்கள். அப்படின்னா எல்லாத்துக்கும் மூலமானது வேதம் தான். அப்படி அருமறை சேர் அளவில்லா அவனின்னா வேதங்களாலே கொண்டாடப்பட்ட ஸ்ரீவைகுண்டம். சென்னைன்னு ஒண்ணு இருக்குன்னா நம்மளே பல முறை சென்னைக்கு போயிருக்கோம், சில பேர் சென்னையிலே இருந்துட்டு இருக்கோம், சென்னைன்னு இருக்கிறதுன்னு தெரியறது நமக்கு. வைகுண்டம்னு சொல்லிதானே கேட்டிருக்கோம். இருக்குன்றதுக்கு என்ன ஆதாரம்? பரம பிரமாணமான எம்பெருமானுடைய மூச்சுக்காற்று போல இருக்கக்கூடிய சத்தியமான வேதமே ஆதாரம். அதனால வேதத்தினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் வைகுண்டம்னா உசந்த இடம் நமக்கு தெரியறது. அப்படி ஒண்ணு இருக்கிறதே வேதம் சொல்லிதான் தெரியறது. அதனால வேதங்களாலே கொண்டாடப்பட்ட, வேதங்களாலே எம்பெருமானுக்கு சமானமானதாக புகழப்பட்ட அவன் வசிக்கிற இடமான வைகுண்டம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் எப்போதும் வேத சம்பந்தத்தோட கூட இருக்கக்கூடிய வைகுண்டம். சுவாமி இந்த பூலோகத்துல கூட தான் வேத பாராயணங்கள்லாம் நிறைய நடக்கிறது. யார் எங்க எப்ப வேதம் சொல்லாம இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா 24 மணி நேரம் எல்லா இடங்கள்லயும் யாரான ஒருத்தர் வேதம் சொல்லிட்டே இருக்காளா? பரம வைதிகாலா இருந்தாலும் கூட வேத பாராயணம் பண்ணக்கூடிய சமயங்கள்ல பண்றா. மத்த சமயத்துல மனுஷாலானபடினால அவ காரியத்தவா பார்க்கணும். மத்த அனுஷ்டானங்கள் இருக்கு. தலிகை பண்றவா தலிகை பண்ணணும், சாப்பிடுறவா சாப்பிடணும், ராத்திரி தூங்கியானும், வயிற்று பொழப்புக்காக ஓடணும். ஒரு அவிச்சின்னமா இடையே இல்லாம கண்டினியூஸா என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னே தெரியல சுவாமி இந்த வேதம். எப்பவும் கேட்டுண்டே இருக்கு. சதா பஷ்யந்தி சூரையா, எப்போதும் நித்திய சூரிகள் ஹாவு ஹாவுன்னு சாமகானத்தினாலே எம்பெருமானை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்போதும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள்னு சொல்வது போல சுவாமி தேசிகன் பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமேன்னு சாதித்தார். வேதம் மட்டுமல்ல, ஆழ்வார்களுடைய அருளி செயலான பல்லாண்டு முதலானவைகளும் வைகுண்டத்திலே எப்போதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு உபய வேதம். வேதம்னா எப்போதும் வைகுண்டத்துல சொல்லப்படணுமோ இல்லையோ, அப்ப அருளி செயலை தமிழ் வேதம், 2 வேதங்கள்ல 2வது வேதம் அப்படின்னு சொல்றோமே, அப்ப அந்த வேதத்தை கூட அங்க சொல்றாளான்னு? ஆமா சொல்றா. பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமேன்னு சுவாமி தேசிகன் அதை குறிப்பிட்டார். அப்படி எப்போதும் கூட சம்ஸ்கிருத வேதமான ரிக்யஜு சாம அதர்வண வேதங்கள் என்ன, தமிழ் வேதமான அருளி செயல்கள் என்ன,
பிரதானமா சாமகானம் என்ன, ஏதத் சாமகா என்னாஸ்தேன்னு எப்போதும் கூட சாமகானம் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய இடம் ஸ்ரீவைகுண்டம். அப்படி ரெண்டு அர்த்தம். வேதங்களாலே காட்டி கொடுக்கப்பட்டது, வேதங்களாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டது, வேதங்களாலே பெருமாளுக்கு சமானமாக கொண்டாடப்பட்டது ஒண்ணு, எப்போதும் வேதத்தோட வேதம் ஒலித்துக் கொண்டே இருக்கிறதுன்றது ரெண்டு. அப்பேற்பட்டதான ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே அப்படின்றதுனால வேத வேதாந்த பிரதிபாத்தியனா எம்பெருமான் இருக்கிறது சொல்லப்படுறது. அப்படின்னா என்ன, எல்லா வேதங்களும் எல்லா உபனிஷத்துக்களும் எவனை பரம்பொருள் என்று ஒத்துக்கொண்டனவோ அவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு சிவனை, ஒரு பிரம்மாவை, ஒரு வாயுவை, ஒரு அக்னிய எந்த வேத வேதாந்தங்களாவது பரம்பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கா, நிர்ணயம் பண்ணியிருக்கா? இல்லையே. இவனை தானே சொல்றது. அப்ப வேத வேதாந்த பிரதிபாத்தியனா, வேத வேதாந்தங்களே இவன் தான் பரம்பொருள்னு ஒத்துக்கொள்ளக்கூடியவனா இருக்கக்கூடிய குணம் வேத வேதாந்த பிரதிபாத்தியத்துவம்னு சொல்லக்கூடிய குணம் இதனால சொல்லப்பட்டது. இதனால அருமறை சேர் அளவில்லா அவனியின் கண் என்பதாலே சொல்லப்பட்டது. அங்க என்ன பண்றான் பெருமாள், அரவணை மேல் வீற்றிருப்பால் அனைத்தும் காக்கும். அந்த வைகுண்டத்திலே அரவு அணை ஆதிசேஷன் சொல்லக்கூடிய ஆசனத்தின் மேலே வீற்றிருப்பால் அமர்ந்து கொண்டு அனைத்தும் காக்கும், எல்லா லோகங்களையும் ரட்சித்துக் கொண்டிருக்கிறான். சுவாமி, எல்லா லோகங்களுக்கும் மேல கடைசியில வைகுண்டம் இருக்கு, வைகுண்டத்துக்கு மேல லோகமே கிடையாதுன்னு சொல்றோம். அதுதான் பரமாகாசம், பரமலோகம், பரமபதம், அதுக்கு மேல பதமே கிடையாதுன்னு சொல்றோம். அந்த இடத்துல ராஜாவாட்டமா சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துண்டு பட்டத்து ராணிகளான 3 நாச்சியார்களோடு கூட பெரிய நித்தியசூரிகள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், முக்தாத்மாக்கள் இவாள்லாம் கைங்கரியம் பண்ணும்படியா ஒரு பெரிய ராஜ்யமே பண்ணிட்டு இருக்கானே. யாரு சுவாமி இவன் அப்படின்னா, அவன் தான் எல்லாத்துக்கும் அதிபதி, அவன் தான் எல்லாத்துக்கும் மேலானவன், அவன் தான் மேல இருந்துட்டு கீழே இருக்கிற எல்லா லோகங்களையும் ரட்சிக்க கூடியவன். இப்ப ஒரு இடத்துல யார் பெரியவாளோ அவதான் இருக்கிறவா எல்லாரையும் காட்டிலும் மேல இருப்பா. ஒரு அரண்மனையா, ஒரு ராஜாவினுடைய கிங்டமா, ராஜா தான் மேல இருப்பார், மற்றவெல்லாம் கீழே தான் இருப்பா. ராஜாவும் ராணியும் தான் மேல இருப்பா. அந்த மாதிரி அண்ட சராச்சரங்களும் அவனுக்கு கட்டுப்பட்டது. அண்ட சராச்சரங்களையும் அவன் காப்பாத்துறான், அவன் ஆளறான். அதனால எல்லாத்துக்கும் மேல உட்கார்ந்துட்டு இருக்கான் பெருமாள். அருமறை சேர் அளவில்லா அவனியின் கண் ஸ்ரீவைகுண்டத்தில் அரவணை மேல் விற்றிருப்பால் ஆதிசேஷன் மேலே அமர்ந்து கொண்டு எல்லாவற்றையும் ரட்சிக்கிறவன் அப்படின்னர். இவனை தவிர ஆதிசேஷன்ல உட்காரக்கூடிய தகுதி யாருக்கு உண்டோ? இவனுக்கு மட்டுமே உண்டோ. அதனால இவன் சர்வேஸ்வரன் தெரிகிறது. உட்கார்ந்து என்ன பண்றான், எல்லோரையும் ரட்சிக்கிறான், காப்பாத்துறான்னு தெரிகிறது. அதனால எல்லாத்துக்கும் மேல இருந்து எல்லாரும் இவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறபடினாலே சர்வ சுவாமித்துவம்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கும் இவன் தான் நாதன்னு சொல்லக்கூடிய குணம் சொல்லப்பட்டது. உட்கார்ந்து என்ன பண்றான், வெறும டைம் பாஸ் பண்றான், ரெஸ்ட் எடுக்கிறான்னு இல்ல, எல்லாரையும் காப்பாத்தின்னு இருக்கான். அதனாலே ரக்ஷகத்துவம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய பிரதானமான குணம் சொல்லப்படுறது. எல்லாரையும் படைச்சுட்டான், அவ வாழறாளா நன்னா இருக்காளா இல்லையான்லாம் கவலைப்படல, அவ பாட்டுக்கு இங்க கஷ்டப்பட்டு இருக்கா பாவம் அப்படின்னு விட்டுடலையே யாரையும். யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்து உபகார பரம்பரையினாலே சுவாமி தேசிகன் உபகார சங்கிரகத்திலே தெரிவித்தது போல எத்தனையோ உபகாரங்கள் பண்ணி தாம் படைச்சதோடு நின்னுடாம ரட்சிக்கிறானோ இல்லையோ காலத்துக்கும். அதனால அவனுடைய சொந்த ரட்சகத்துவம்னு சொல்லக்கூடிய குணம் சொல்லப்படுகிறது. அனைத்தும் காக்கும் என்பதனாலே ரட்சகத்துவம் சொல்லப்படுகிறது. இப்ப இதெல்லாம் பெருமாளுடைய குணங்கள், பெருமைகள். இதெல்லாம் பெருமாளுடைய ரூபத்தை சொல்லணுமோ இல்லையோ, பெருமாளுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு சொல்லணுமோ இல்லையோ, அந்த வடிவத்தை குறிப்பிடும்படியா கருமணியை அப்படின்னர். கருமையான மணியை, மணின்னா ரத்தனம், கருமையான ரத்தனமா பெருமாள். பொதுவா பெருமாளுடைய நிறம் கருப்புன்னு சொல்றோமே, கருப்புன்னா அட்ட கருப்பு இல்ல, கருநீல நிறம்னு சொல்றோம். அதுதான் எம்பெருமானுடைய நிறம். பொதுவா இங்கிலீஷ்ல ப்ளூ சஃபயர் அப்படின்னு ஒரு ரத்தனம் சொல்றோமே, நீல ரத்தனம்னு சொல்றோம். அதுக்கு கருமணின்னு பேரு அந்த ரத்னத்துக்கு. அந்த நிறத்துல இருக்கக்கூடியவன் பெருமாள். இப்படி வைகுண்டத்துல ஆதிசேஷன் மேல 3 பிராட்டிமார்களோட உட்கார்ந்துட்டு கருநீல ரத்தன கலர்ல ஒரு சுவாமி உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. அவர் தான் ஸ்ரீ வைகுண்டநாதன், ஸ்ரீயப்பதி, எல்லோருக்கும் சுவாமி, பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன். அவரை நான் எங்க சேவிச்சேன் தெரியுமா? நமக்கெல்லாம் நியாயமா ஒரு சந்தேகம் வரணும். இப்போ பிரம்மா முக்தாத்மா கிடையாது, சரணாகத்தியோ பக்தியோ பண்ணி மோட்சத்துக்கு போயிடல வைகுண்டநாதனை பாக்குறதுக்கு. இல்ல அனந்தகரோட விஸ்வக்சேனாதிகளை போல நித்தியசூரிகளும் கிடையாது. அப்ப எப்படி வைகுண்டத்துல இருக்கிற பெருமாளை நேர பார்த்தது போல அப்படியே இங்க தெரிவிக்கிறார் அப்படின்னா,
அந்த எம்பெருமான் தன்னுடைய சேவைய வைகுண்டத்துல எப்படி இருக்கானோ அப்பேற்பட்டதான வைகுண்ட துல்லியமான சேவைய பிரம்மாவுக்கு கொடுத்திருக்கான். சுவாமி பிரம்மா தான் வைகுண்டமே போலையே, ஆனா சேவை எப்படி கிடைச்சது? கரிகிரி மேல் கண்டேன். கரிகிரின்னு சொல்லக்கூடிய தேவப்பெருமாள் இப்போது எழுந்தருளி இருக்கக்கூடிய அஸ்திகிரி மலை இருக்க, அந்த மலை மேல அவனுடைய சேவையெல்லாம் கிடைச்சது சுவாமி எனக்கு. அதாவது வைகுண்டத்துல எப்படி இருக்கானோ அதுல கொஞ்சமும் மாறுதல் இல்லாமல் அதே பெருமைகளோடு கூட இந்த அஸ்திகிரி மலை மேல எனக்கு வரதன் சேவை கொடுத்தான்னு சாதிக்கிறார் பிரம்மா. வைகுண்டத்துல ஆதிசேஷன் மேல உட்கார்ந்துட்டு எல்லா உலகங்களையும் ரட்சிக்கக்கூடிய பரம்பொருளை வரதனாக கரிகிரின்னு சொல்லக்கூடிய இந்த அஸ்திகிரி மலை மேல கண்டேன் அப்படின்னு எம்பெருமானுடைய ரூபம் சொல்லப்படுறது. ரூபம் அப்படின்றது பெருமாளுடைய அவுட்லுக். கருநீலமாட்டம் நீல ரத்தனம் போல ப்ளூ சஃபயர் போல இருக்கக்கூடிய கருமணியாம் தன்மை பெருமாளுடைய நிறம், பெருமாளுடைய வடிவம், பெருமாளுடைய புற தோற்றத்தை வர்ணிக்கிறார் இங்கே. அதுக்கு ரூபம்னு பெயர். சரி சுவாமி, இப்பேற்பட்ட பெருமாளை நீலரத்தனம் மலை போல இருக்கக்கூடிய அழகனை, கருமணியை, மணிவண்ணனை, கார்மேக வண்ணனை பார்த்துட்டீங்கோ, அதனால என்ன லாபம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, நாம தான் எந்த லாபமும் இல்லாம ஒரு காரியமும் பண்ண மாட்டோமே. என்ன லாபம் உங்களுக்குன்னு கேட்டா, கடுவினைகள் அனைத்தும் நான் கண்டிலேனே. கொடுமையான என்னுடைய பாவங்களை எல்லாம் நான் பார்க்கவே இல்லை, என் கண்ணுக்கே தெரியல. யாருடைய கடுவினைகள்? எந்தன் கடுவினைகள் அனைத்தும் நான் கண்டிலேனே. பிரம்மாவாகிற நான் இத்தனை காலமா என்ன பெருமாளை சேவிக்க விடாம தடுத்துட்டு இருந்ததே என்னுடைய கொடுமையான பாபங்கள், அது எல்லாத்தையும் பார்க்கிறேன். ஏ கடுவினைகளே, மோசமான பாவங்களே, நீங்க தானே என்ன அப்படி சூழ்ந்துண்டு ஹிம்சை பண்ணிட்டு பெருமாளை சேவ கூடாம பண்ணிட்டு இருந்தீங்க இத்தனை காலம். நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க பாருங்க. எனக்காக வைகுண்டத்துல இருக்கிற பெருமாள் வைகுண்ட சேவையை கொடுத்துட்டாரு இங்க வரதரா. இப்ப என்ன பண்ண முடியும் உங்களாலேன்னு அதை பார்த்து பரிகாசம் பண்ணணும்னு அப்படியே சுத்தி தேடுறாரு பிரம்மா கடுவினைகளை. ஒன்னும் காணும், துண்ட காணும், துணிய காணும், தலைதறிக்க ஓடி போயிடுத்து எல்லாம். பெருமாளை சேவிச்சுட்டார், இவருக்காக பெருமாளே வந்துட்டார். பெருமாள் இவரை அனுகிரகிச்ச மாத்திரத்துல, இவர் பெருமாளை சேவிச்ச மாத்திரத்துல இவருடைய பாவங்கள் அத்தனையும் செத்து போயிடுது. கருமணியை கரிகிரி மேல் கண்டேன், எந்தன் கடுவினைகள் அனைத்தும் நான் கண்டிலேனே. சுவாமி பெருமாளை சேவிச்சிருக்கார், ஏதோ கொஞ்சம் பாவம் போச்சு, மீதி இருக்கு, சேவிக்க சேவிக்க போகும். அப்படி இல்ல, ஒரு முறை சேவிச்ச மாத்திரத்திலே எல்லா பாவமும் போயிடுத்து. இனிமேல் பாவம் பண்ணாம இருக்க வேண்டியது பிரம்மாவோட பொறுப்பு. நம்ம கேஸ்ல இதுதான் ஃபிட் ஆகும். சுவாமி நான் முதல் முறை பெருமாளை போய் சேவிச்சேன், சேவிக்கிறச்சே என்னுடைய பாவம் எல்லாம் போயிடுறது, அப்போ நான் ஃப்ரீ ஃப்ரம் சின்ஸ் பியூர் சோல் ஆயிட்டேனே அப்படின்னா அதுக்கப்புறம் பாவம் பண்ணாம இருப்போமா? நாம அவதாரம் பண்ணினதே பாவம் பண்றதுக்கு தானே. அப்ப நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா டிசைனா பண்ணிட்டு போற பாவங்கள் எல்லாம் அப்பப்ப புண்ணிய தீர்த்தங்களாடி அப்பப்ப பெருமாளை சேவிச்சு அப்பப்ப அனுஷ்டானங்கள் பண்ணி தான் போக்கிக்கணும், வேற வழி இல்லை நமக்கு. ஏன்னா நாமெல்லாம் பாஷ்யகாராட்டம், சுவாமி தேசிகனாட்டம், ஆழ்வார்களாட்டம் பாவம்னா என்னன்னே தெரியாம இருக்கக்கூடிய மகாத்மாக்கள்ல சாமான்யமான மனுஷர்கள் நம்ம எல்லாம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது? பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம்னு சொல்லக்கூடிய அவனுடைய வடிவத்தை சேவித்தால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஓடி போறது, இல்லாமல் போறதுன்னு தெரியுது. இதுக்கு பாபநாசனத்துவம்னு பேரு. நம்முடைய பாவத்தை அவனை சேவிச்ச மாத்திரத்திலேயே நாசனமாக்குறதுக்கு பாபநாசனத்துவம்னு பேரு. அத சொன்னார், எந்தன் கடுவினைகள் அனைத்தும் நான் கண்டிலேனே. இது எப்படி ஏற்பட்டதுன்னா, பக்தர்கள் சேவிக்கிற மாத்திரத்துல அவளுடைய பாவத்தை எரிக்கக்கூடிய எம்பெருமானுடைய சுபாஸ்ரயத்துவம் என்கிற குணத்தினாலே நடந்தது. பெருமாள் அப்படின்னு சொல்றோம், சால கிராமத்தை பெருமாள்னு சொல்றோம். ஆனா கோவில்ல இருக்கிற பெருமாளாட்டமா கை காலு சங்கு சக்கரம் முகம் உதடு அதெல்லாம் தெரியல, ஏதோ ஒரு அரூபமா ஒரு உருண்டையாட்டமா இருக்கு பெருமாள்னு சொல்றோம். எப்படி சொல்றோம்? பெருமாள் அதுல வசிக்கிறாருன்னு சாஸ்திரம் சொல்றது. பெருமாள் அதுல நிஜமா வசிக்கிறார், நம்ம பண்றதெல்லாம் ஏத்துக்கிறார். சால கிராமத்தை பெருமாள்னு சொல்றோம். விக்கிரகத்தையும் பெருமாள்னு சொல்றோம். பார்க்கறதுக்கு பெருமாளாட்டமே இருக்கு, பெருமாள் வடிவத்துல வடிவமைக்கப்பட்ட ஒரு பிம்பம், அதுக்குள்ள பெருமாள் இருக்கார், அதனால விக்கிரகத்தையும் பெருமாள்னு சொல்றோம். அந்த மாதிரி பெருமாளுக்கு டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் உண்டு. சில இடத்துல பெருமாள் பூமியா இருக்கார், நைமிஷாரண்யத்துல பெருமாள் பூமியா இருக்காருன்னு சொல்றோம். அந்த பூமியை சேவிச்சா பெருமாளை சேவிச்சதாட்டமா. புஷ்கரத்துல பெருமாள் தீர்த்த ரூபியா இருக்காருன்னு சொல்றோம், அங்க போய் ஜலத்தை கைகூப்பினா பெருமாளை சேவிச்சதாட்டமா. அப்படி பெருமாள் பல வடிவங்கள்ல இருக்கார். அதுல பிரதானமானது எதுன்னா, கோவில்ல பெருமாள் விக்கிரக வடிவமா இருக்கக்கூடியது, அர்ச்சாவதாரம் அப்படின்னு உருவத்தில் இருக்கக்கூடியது.
இப்ப சாலக்கிராமமா மற்றதெல்லாம் சூக்ஷ்ம ரூபங்கள் உள்ள பெருமாள் இருக்கார். ஆனா பாக்குறதுக்கு பெருமாளுடைய அவுட்லுக் தேவ பெருமாளை சேவிக்கிற மாதிரி திருவேங்கடமுடியான சேவிக்கிற மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படல நமக்கு. அதனால சூக்ஷ்ம ரூபமா பெருமாள் அங்கெல்லாம் எழுதிருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். ஸ்தூல ரூபமா கண்ணுக்கு நன்னா தெளிவா தெரியும்படியா நாம எல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டா எப்படி நன்னா தெரியறதோ அந்த மாதிரி தெரியும்படியா இருக்கக்கூடிய வடிவத்திற்கு விக்கிரக வடிவம் அப்படின்னு பேரு. அது அர்ச்சா ரூபம், அர்ச்சாவதாரம்னு சொல்றோம். அதுக்கு சுபாஸ்ரயம்னு பேரு. ஆசிரியம் அப்படின்னா நாடுவது, நாடுவதுன்னா போய் சேவிக்கிறது, விழுந்து சேவிக்கிறது, அவன் கிட்டக்க போறது. நாடுவதுன்னா அவன் கிட்டக்க நெருங்கி போறது. சுபம் அப்படின்னா என்ன? அசுபம்னு சொல்லக்கூடிய பாவங்களை அமங்கலங்களை இல்லாமல் பண்ணக்கூடியது. பெருமாள் எப்படி சுபத்தை தரம் ஆசிரியக்கிறவாளுக்கு அப்படின்னா அவளுடைய பாவத்தை நாசனம் பண்றது மூலமா சுபத்தை கொடுக்கறானா. நமக்கு நிறைய பாவங்கள் இருக்கு, நிறைய கஷ்டங்கள் இருக்கு. கோவில்ல பெருமாளை போய் சேவிக்கிறோம், நம்முடைய கஷ்டங்களை பாவங்களை எல்லாம் பார்த்த மாத்திரத்துல இல்லாம பண்ணிவிடுறார். அப்ப நம்முடைய பாப நாசனம்னு சொல்லக்கூடிய பாவங்களை எல்லாம் அழித்து அதன் மூலமா நமக்கு என்ன பண்றார் பெருமாள்? சுபத்தை தரார் பெருமாள், மங்களத்தை தரார், நன்மையை தரார். அதனால பாபநாசனத்வாத்து சுபாஸ்ரயத்துவம். தன்னுடைய சேவையாலே சேவிப்பவர்களுடைய பாவத்தை அழித்து அவர்களுக்கு நல்லதையும் மங்களங்களையும் பண்ணக்கூடிய தன்மைன்னு சொல்லக்கூடிய வசந்த குணம் எம்பெருமானுக்கு அர்ச்சாவதாரத்திலே விசேஷமாக பிரகாசிக்கிறது அப்படின்றது. கருமணியை கரிகிரிமேல் கண்டேன், இந்த சுபாஸ்ரயத்துவம்னு சொல்லக்கூடிய அர்ச்சாவதாரத்தை சேவிச்சுட்டேன். என்ன பலன்? கடுவினைகள் அனைத்தும், எந்தன் கடுவினைகள் அனைத்தும் நான் கண்டிலேனே. மொத்த பாவத்தையும் கண்ணுக்கு தெரியாதபடிக்கு எனக்கும் பாவம் இருந்ததா அப்படின்னு ஆச்சரியப்படியும்படியா எல்லாத்தையும் நாசனம் பண்ணிட்டான் பெருமாள். பாவம் போயிடுத்து, அசுபம் போயிடுத்து, அமங்கலம் போயிடுத்து. ஆட்டோமேட்டிக்கா என்ன வரப்போறது? மங்களம் வரப்போறது, சுபம் வரப்போறது. அப்படின்னு எம்பெருமான் நமக்கு என்னென்னவெல்லாம் அனுகிரகம் எல்லாம் பண்றான், அவன் எப்பேற்பட்ட பெருமை உடையவன் அப்படின்னு இத்தனை விஷயங்களையும் சேர்த்து ஆச்சரியமான ஒரு பாசுரமா எம்பெருமான் பிரம்மா நமக்கு சொன்னதா சுவாமி தேசிகனுடைய ஆச்சரியமான பாசுரம் இது. கடைசியில கண்டனனே கண்டிலேனே எந்தன் கடுவினைகள் அனைத்தும் நான் கண்டிலேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டுலாம் இல்லையோ? அதுவே போறோம், அர்த்தம் கம்ப்ளீட் ஆயிடுத்து. வரதனை சேவிச்சேன், என்னுடைய பாவங்கள் எல்லாம் போயிடுத்து அப்படின்னு சொல்லணும்னா கருமணியை கரிகிரிமேல் கண்டேன், எந்தன் கடுவினைகள் அனைத்தும் நான் கண்டிலேன்னு சொன்னா போறோம். கண்டிலேனே அப்படின்னு ஒரு ஏவகாரம் ஏ வரதே எங்க அப்படின்னா ஆச்சரியம் பிரம்மாவுக்கு. என்னடா இது, நான் பிரம்மா எப்பவும் 4 வேதங்கள் சொல்லிட்டே இருக்கிறவன், வைகுண்டத்துக்கு கீழே இமிடியேட்டா இருக்கக்கூடிய லோகம் என்னோடது, இந்த பிரகிருதி மண்டலத்துல எல்லாத்துக்கும் மேல டாப் பிளேயர்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். பெருமாள் என்னதான் முதல்ல படைச்சார், நான் சிருஷ்டி காரியம் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கேனேனா நான் எத்தனையோ பிரயத்தனம் பண்ணியும் என்னுடைய பாவம் போல என்னால பெருமாளை சேவிக்க முடியல. என்ன காரணம்னா அசரீரி என்ன சொல்லிட்டு உன்னுடைய பாவம் ஒன்ன பெருமாளை சேவிக்கூடாம தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அத்தனை முயற்சி பண்ணியும் போகாத பாவம் இந்த அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடிய விக்கிரகத்தை சேவிச்சா போயிடுத்தே அப்படின்னு அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையை நினைத்து ஆச்சரியமா வாய புழக்கிறான். ஹே அப்படின்னு பிரம்மா அப்படியே ஸ்டன்னா நின்று போயிட்டான் பிரம்மா. இப்போ தெரியுறதா எதுக்கு அர்ச்சாவதாரமா பெருமாளை சேவிக்கணும்னு பிரம்மா ஆசைப்பட்டான்னு? இந்த அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடியது சாட்சாத் ஸ்ரீ வைகுண்டத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு துல்லியமான ரூபம். நாம எல்லாம் வைகுண்டத்துக்கு போறோம் நிச்சயம், ஆனா இப்ப இல்ல, என்னைக்கு போகணும்னு தலையில எழுதியிருக்கோம் அன்னைக்கு போறோம், போனா திரும்பியே வரமாட்டோம். அது வரைக்கும் அவனுடைய அனுபவம் இல்லாமல் இருக்கலாமோ? அதனால அந்த வைகுண்டத்தினுடைய பிரதிநிதிகளா பிரான்சஸ் மாதிரி பெருமாள் அங்கங்க அர்ச்சாவதாரமா எழுதிருக்கான். அவளெல்லாம் சாட்சாத் நமக்கு அந்த வைகுண்டநாதனாவே அனுகிரகம் பண்ணக்கூடியவா. பிரம்மா தேவதையானபடியினாலே அவனுக்கு பெருமாள் வைகுண்ட அனுபவத்தை எல்லாம் கொடுத்தார். தேவதான்ற காரணம் மட்டும் இல்ல, யாகம் பண்ணினான். நம்மளால யாகம் பண்ண முடியறதோ? இப்போ ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்றேன் அடியேன், சூக்ஷ்மமான விஷயம். நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திலே ஆச்சரியமான ஒரு கோட்பாடு, ஒரு தத்துவம். யாகத்துல எது வசந்த யாகம் அப்படின்னு ஒரு கேள்வி. நாம என்ன நினைப்போம்? அஸ்வமேத யாகம் பண்ணாதான் பெருமாள் வரார், அஸ்வமேத யாகம் தான் உசந்தது. பெருமாள் வரணும்னு அஸ்வமேத யாகம் பண்ணா பெருமாள் வருவார். பெருமாள் வரணும்னு நினைக்காம வெறும் அஸ்வமேத யாகம் பண்ணா சொர்க்கம் தான் கிடைக்கும். அப்படி ஒரு புத்திரகாமேஷ்டி பண்ணா குழந்தை தான் பிறக்கும். ஒரு யாகத்துக்கு ஒரு பலன். அப்ப எந்த யாகம் உசந்ததுன்னா எது சாட்சாத்தா பெருமாளையே பலனாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த யாகம் தான் உசந்தது. அது எதுன்னா
பகவத் ஆராதனம்னு சொல்லக்கூடிய யாகம். எம்பெருமானுடைய ஆராதனம் இருக்கிறது, கோவில்ல அர்ச்சாவதாரமா விக்கிரகமா இருக்கிற பெருமாளுக்கு பண்ணக்கூடிய ஆராதனமோ, அல்லது ஆத்துல சால கிராமமா இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பண்ணக்கூடிய ஆராதனமோ, அப்படி பகவானை ஆராதிக்கிற அந்த கர்மா இருக்கே, ஒரு யாகம்னா என்ன சுவாமி? வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லணும், திருவாராதனம் பண்றச்சும் வேத மந்திரங்கள் சொல்றோம், தமிழ் வேத பாசுரங்களையும் சொல்றோம், அப்ப வேத சம்பந்தம் கிடைக்கிறது. நம்ம கையில கிடைச்ச வஸ்துவை எடுத்து பெருமாளை உத்தேசிச்சு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம் யாகத்துல. திருவாராதனத்திலயும் அதான பண்றோம். நம்ம சக்திக்கு நாம சம்பாதிச்சு வாங்கின புஷ்பமோ துளசியோ பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம், நாம பண்ணின தலிகை சமர்ப்பிக்கிறோம், பால் சமர்ப்பிக்கிறோம், தயிர் சமர்ப்பிக்கிறோம், தீர்த்தம் சமர்ப்பிக்கிறோம். அந்த மாதிரி பெருமாளுடைய வஸ்துக்கள்ல கொஞ்சம் எடுத்து அவனுக்கே சமர்ப்பிக்கிறோம். யாகம் பண்ணக்கூடிய அந்த யாக குண்டத்துக்கு வேதின்னு பெயர், யாக வேதின்னு பெயர். கோவில்ல பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ற இடம், திருவாராதனம் பண்ற அந்த டேபிள் மாதிரி இருக்கு பாருங்க, ஒரு 4 சிங்கக்கால் வச்ச மாதிரி ஒரு டேபிள் இருக்கும், ஒரு பெரிய டேபிள் இருக்கும். அதுல பெருமாளை இலை பண்ணி திருமஞ்சனம் பண்ணுவா. அந்த ஜலம் எல்லாம் சைடுல சிங்க வாயாட்டமா இருக்கும். அது கீழே ஒரு அண்டா வச்சான்னா அதுல வந்து கலெக்ட் ஆகும். சிங்கத்தினுடைய கால் போல 4 கால் இருக்கும். அதுக்கு என்ன பேருனா திருமஞ்சன வேதிகை, திருமஞ்சன வேதின்னு பேரு. யாகம் பண்ற இடம் மாதிரி அது. ஏன்னா அங்க நடக்கிறது கேவலம் அபிஷேகம் கிடையாது, யாகம். அது பகவத் ஆராதனம்னு சொல்லக்கூடிய யாகம். அதனாலதான் ஸ்ரௌதம்னு சொல்லக்கூடிய யாகத்தை பத்தி சொல்லக்கூடிய சாஸ்திரத்துல யாகம் பண்ற இடத்துக்கு என்ன பேரோ அதே டெர்மினாலஜி இதுக்கும் வச்சிருக்கா பெரியவா. அங்க யாகம் பண்ற இடத்துக்கு வேதின்னு பெயர், இங்கே திருமஞ்சனம் ஆராதனம் எல்லாம் பண்ற இடத்துக்கு வேதின்னு பெயர். அப்போ வசந்த பகவத் ஆராதனம்னு சொல்லக்கூடிய யாகம் நடக்கக்கூடிய இடம் அது. அப்போ ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு வசந்த யாகம் எது? பகவத் ஆராதனம்னு சொல்லக்கூடிய யாகம். தினம் ஆத்திர சாலகிராம் பெருமாள் ஆராதனம் நடக்கிறது. ஒன்னும் இல்ல சுவாமி, வெறும் தீர்த்தம், திருத்துழா, 2 புஷ்பம், உதிரி புஷ்பம், 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்து கடையில கூட வாங்க வேண்டாம், 2 உதிரி புஷ்பம் போறோம், 2 திருத்துழா இலை போறோம், வெறும் தீர்த்தம், வெறும் சுத்தாண்ணம், குழம்பு கரமுது தலிகை ஸ்வீட் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சுத்தாண்ணம் வச்சுட்டு பண்ணாலும் கூட, 2 வாழைப்பழத்தை வச்சுட்டு பண்ணாலும் கூட அது யாகம் தான். யாகம் பண்றவாலே வருஷத்துல ஒரு நாள், வாழ்நாள்ல ஒரு நாள் தான் பண்றா. ஆனா நாம ஸ்ரீ வைஷ்ணவா தினம் யாகம் பண்றோம். பகவத் ஆராதனம்னு சொல்லக்கூடிய எல்லா யாகங்களை காட்டிலும் உசந்த யாகம். அதே மாதிரி தபஸ் பண்றாளோ இல்லையோ, இவர் தபஸ் பண்ணார், அவர் தவம் பண்ணார், இவன் தவம் பண்ணி இந்திரனானா, அவன் தவம் பண்ணி பாவம் போச்சு, அவன் தவம் பண்ணி பெரிய அதிபதி ஆயிட்டான், இவன் தவம் பண்ணி பெரிய சக்கரவர்த்தி ஆயிட்டான், சாகாத வரம் வாங்கிட்டான்னு எத்தனை தபஸ் பார்க்கிறோம் கதைகள்ல. ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு எது சுவாமி வசந்த தபஸ் அப்படின்னா, நியாசம்னு சொல்லக்கூடிய சரணாகதி பிரபத்தி தான் வசந்த தபஸ். ஏன்னா என்ன காரியம் பண்ணினா வசந்த பலனான பெருமாள் பலனா கிடைப்பானோ அந்த தபஸ் தான் வசந்தது. அப்போ ஒண்ணு பக்தி யோகம்னு சொல்லக்கூடிய உபாசனையோ அல்லது சரணாகத்தின்னு சொல்லக்கூடிய பிரபத்தியோ தான் வைஷ்ணவாளுக்கு நமக்கு வசந்த தபஸ். ஆனா சுவாமி நீங்க முதல்ல பக்தி பிரபத்தின்னு 2ன்னு சொல்லலையே, வெறும் நியாசம்னு சொல்லக்கூடிய சரணாகத்தின்னு தானே சொன்னீங்க. அப்படின்னா அந்த 2த்துல கம்பேர் பண்ணும்போது பிரபத்தி தான் வசந்தது. எப்படின்னா பக்தி யோகம்னு சொல்லக்கூடியது ரொம்ப காலங்கள், சொல்ல போனா ரொம்ப ஜன்மாக்கள் பண்ணக்கூடியது, எத்தனை பிறவிகள் அவனுக்கு மோட்சம் கிடைக்கும்னே சொல்ல முடியாது. ஆனா இந்த சரணாகத்தின்னு சொல்லக்கூடியது ஒரு க்ஷணம் தெளிந்த சிந்தையோடு ஆச்சாரியன் திருவடிகளை பற்றி கொண்டு பண்ணிவிட்டால் அவனுக்கு அந்த சரீரத்தினுடைய முடிவிலேயே பலன் கிடைத்து விடுகிறது, அவன் மோட்சம் போயிடுறான்னு சொல்லப்பட்டபடியினாலே, அதி சீக்கிரமா கிடைக்கிறபடினாலே, ரொம்ப சுலபமா கிடைக்கிறபடினாலே அது 2த்துல இது வசந்தது. அப்படின்னு வைஷ்ணவாளுக்கு வசந்த தபஸ் சரணாகதி, வசந்த யாகம் பகவத் ஆராதனம், இது 2த்தையும் விட்டுறவே கூடாது. யாரானும் பரநியாசம் பண்ணிக்காம இருந்தாலானா அதனுடைய பெருமைகளை எல்லாம் அவளுக்கு எடுத்து சொல்லி அவசியம் பண்ணிக்க வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. யாரானும் ஆராதனம் பண்ணாம இருக்கான்னா வெறும் தீர்த்தம் 2 வாழைப்பழமாவது பெருமாளுக்கு கை காட்டி 2 மந்திரத்தை சொல்லி 2 பாசுரத்தை சொல்லி பெருமாளை விழுந்து சேவின்னு அவளை பண்ண வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. இப்பேற்பட்ட ஆச்சரியமான எம்பெருமானை பார்த்த மாத்திரத்திலேயே என்ன ஆட்டம் காட்டின வாட்டி வதக்கின பாவங்களை எல்லாம் அழிச்சு எனக்கு மங்களங்களை பண்ணின பெருமாளை என்ன மங்களம் பண்ணினர்? இத்தனை நாள் நிறைவேறாத என்னுடைய ஆசை நிறைவேறிடுத்து, இதுக்கு மேல என்ன மங்களம் ஓணும்? இப்போ பிரம்மா வாழ்க்கையில அனுபவிக்காத சந்தோஷங்களே கிடையாது. அவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்காரு பிரம்மா. அவருக்கு ஆக வேண்டியது என்ன இருக்குன்னா பெருமாளை நேரம் சேவிக்கணும். அது அவரால முடியாது, பெருமாள் மனசு வச்சாதான் முடியும். இவரால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டார். இவரால முடியாத பெருமாள் மட்டுமே மனசு வச்சா நடக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு ஆசைப்பட்டார். அதுவும் நடந்து போயிடுச்சு. இவனை பார்த்த மாத்திரத்துல வந்தான், பார்த்தான், பாவம் போச்சு, பெருமாளுடைய பெருமையெல்லாம் தெரிஞ்சுட்டான். நமக்கும் தான் கோவிலுக்கு போனா பெருமாள் கண்ணுக்கு தெரிகிறார். உடனே நாமளும் வரதனை சேவிச்சா உடனே நாம அடுத்த செகண்ட் பேனா பேப்பர் எடுத்துட்டு வரதராஜ சவம் கம்போஸ் பண்ண முடியுமோ? ஒரு வரதராஜ பஞ்சாசத்தை எழுத முடியுமோ? இல்ல அடைக்கல 10ன்னு 10 பாசுரம் சொந்தமா நம்மளால பாட முடியுமோ?
ஒரு ஸ்லோகம் தேவப்பெருமாளை பத்தி நம்மளால பண்ண முடியுமா? ஆனா ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள்லாம் பண்றாளே அப்படின்னா அவ பார்த்த மாத்திரத்துல அவளுடைய பாவம் போய் பெருமாள் அவளுக்கு அவனை காட்டி கொடுக்கறான். பூரணமா எப்படி அவ பெருமாளை தெரிஞ்சுக்கணுமோ அப்படி காட்டி கொடுக்கறான். நமக்கும் கிரமேண படிப்படியா சேவிக்க காட்டி கொடுப்பான் பெருமாள். இந்த விசேஷமான எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரமா விக்கிரகமா வந்த வரதனுடைய சக்தியை பார்த்து பிரம்மா வாய் புலந்து அப்படின்னு ஆச்சரியப்பட்டு வாயடைச்சு நின்று போட்டான். எந்தன் கடுவினைகள் அனைத்தும் நான் கண்டிலேனே. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் இந்த பாசுரம். பெருமாளுடைய மொத்த பெருமைகளையும் சொல்லி பெருமாளுடைய திருமேனி அழகை வர்ணித்து பெருமாள் அப்படி மனசுல தியானம் பண்ணிண்டு பெருமாளை சேவிக்கிறதுனால என்ன பலன் ஏற்பட்டதுன்னு நாமளே அந்த பலனையும் சொல்லக்கூடிய நம்ம வாயாலேயே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். நாம நாஸ்திகா, கோவிலுக்கு போவாதவா, அவைஷ்ணவாலாம், ஏன்பா வைஷ்ணவாலாம் தினம் ஆத்துல திருவாராதன்றீங்கோ, ஏதானோ ஒண்ணு பூஜை சொல்லிட்டே இருக்கீங்களே, உங்க ஆத்துல மணி சத்தம் கேட்டுட்டே இருக்கேன், எப்பவும் கோவிலுக்கு போறீங்க, இந்த விதேசம்ன்றீங்க, அந்த யாத்திரைன்றீங்க, இந்த உற்சவம்ன்றீங்க, அப்படி என்ன கண்டீங்க நீங்க அப்படின்னா அவளுக்கெல்லாம் நெஞ்ச ஒசுத்தி சொல்லலாம். நாம பெருமாளை சேவித்தேன், என் கடுவினைகள் அனைத்தும் நான் கண்டிலேனே, என்னுடைய பாவ பரம்பரை அழிஞ்சு போயிடுத்து, நான் மோட்சத்துக்கு போறேன்னு சொல்லலாம் அவளுக்கு. அப்படி என்ன பலனை நீ அனுபவிச்சேன்னு சொல்லி யார் பலன் அடைந்த பயனாலேயோ அவன் வாயால ஸ்டேட்மெண்டா வந்திருக்கு இந்த பாசுரத்துல. இப்படி எம்பெருமான் விஷயமான ஒரு பூர்த்தியான பாசுரம்னு ஒண்ணு கிடையாது. அதனால ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். சொல்ல போனா இந்த மெய்விரத மான்மியத்தில் இருக்கிற முக்கியமான ரத்தனம் போன்ற பாசுரங்கள்ல இது ஒண்ணும். குறிப்பா 3 தாயார்களை பெருமாளோட சேர்த்து சொல்ற பாசுரங்கள் அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தத்திலேயே விரல விட்டு என்னடலாம். மொத்தமா ஒரு 10 பாசுரம் கூட இருக்காது. 3 தாயார் பேரும் சொன்னது. என் திருமகள் சேர் மார்வனே என்றும் என்னுடைய ஆவியே என்றும் அப்படின்னு எல்லாம் கங்குளும் பகலும்ல நம்மாழ்வார் பாடுறாரோ இல்லையோ, அங்கே 3 தாயாருடைய பேரும் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி 3 தாயார் பேர் சொன்ன பாசுரம் எது எதுன்னு 4000 வச்சு எழுதிட்டு போனா 5 பாசுரம் தான் தேரும் மேக்சிமம். 4000 5 தான் கிடைக்கிறது. 400ல இந்த ஒரு பாசுரம் ரத்தனமாட்டம் திகழறது. அப்போ 3 தாயார்களோட எம்பெருமான் இருக்கக்கூடியதான அந்த ஸ்ரீவைகுண்ட ஸ்திதி யதாவத்தா வாஸ்தவமா பெருமாள் 3 தாயாரோட இருக்கக்கூடியதை படம் பிடிச்சு காட்டின பாசுரம் இது. அதனால இந்த பாசுரம் நமக்கெல்லாம் ரொம்ப ஆதரணீயம், ரொம்ப ஆதரிக்கணும் இந்த பாசுரத்தை. இந்த ஒரு பாசுரத்தையாவது மெய்விரத மான்மியத்துல மனப்பாடமா தெரிஞ்சுக்கணும் நாம எல்லாம். அப்படி ஆச்சரியமான பாசுரம். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.